فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் இருந்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமாக்கள் மக்களே, வருகையில் இருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, பாலிம நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய ஒரு பெரிய அருளின் வெளிப்பாடாக அவனுடைய மார்க்கத்தினுடைய செய்திகளை குறித்து கேட்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பை தந்தார். மற்ற எல்லா இடத்துலையும் பயான் மஜ்லிஸ், வேற ஏதாவது மஜ்லிஸ் போடுவோம். உங்களுக்கு இல்மு மஜ்லிஸ், ஒரு புதிய செய்தியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்திலும் ஒரு மஜ்லிஸை வைத்து நாமெல்லாம் ஒரு பிரயோஜனம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நல்ல செய்திகளை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நல்ல வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நல்ல வார்த்தைகளை கேட்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுக்கு சொந்தக்காரங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு தடவை சொன்னா, நீங்க இன்னொரு நபித்தோட அழைச்சு அவர்கிட்ட குர்ஆன் ஓதினாங்க. உடனே இந்த நபித்தோட அழைச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடத்துல குர்ஆனை எனக்கு நல்லா ஓதினாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த சஹாபி கேட்டாங்க, சம்மானி அப்பா, அல்லாஹ் சம்மானி என் பேரை சொன்னாங்க. திடீர்னு என்ன கூப்பிட்டு ஒன்ட்ட ஓதினா அப்படின்னு சொன்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் சம்மானி என் பேரை தான் சொன்னாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சம்மானி, ஆமா உன் பேரையே சொன்னாப்பா அப்படின்னு. அவங்க ஹதீஸ்கள்ல வருது, வஜால உபை எதுக்கி, அந்த தோழர் உபை ஒரு காபிற்கு சொல்லுகிற அந்த தோழர் ஆரம்பிச்சாங்க, என் பேரை சொல்லி உங்களோட சொன்னாங்க. யாரும் சொல்லலாம், என்ன அழகான செய்தி இல்லையா? என் பேரை சொல்லி உங்களோட சொன்னாங்க. நீங்க தான் இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரங்க. சில நேரங்கள்ல நபியை ஓதி காமிக்க சொன்னா, சில நேரங்கள்ல மற்றவங்களை ஓத சொல்லி அல்லாஹ் கேட்கவும் சொன்னான். இப்படி ஒரு அழகிய ஒரு சமூகமாக அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுடைய சமூகத்தை இன்னொரு தடவை வந்து ஹதீஸ்கள்ல வந்து, லம்மா சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா மூஸா அல்-அஷ்அரி யக்ரவுல் குர்ஆன் வ யததன்னா பி,
அபூ மூஸா அஷ்அரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் குர்ஆன் ஓதுவார். அவர் எப்படி ஓதுவார்? சத்தம் போட்டு ஓதுவார். இயற்கையிலே அவருக்கு சத்தம். அடுத்து அழகாகவும் ஓதுவார். அவர் ஓதுறதை கேட்கறதுக்கு அழகா கேட்டுட்டே இருக்கலாம் போல. தகன்னாமே அப்படின்னு சொன்னா தகன்னா அந்த கிராத்தா வரும். உலகத்துல ஒரே ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை யார் ஓதுனாலும் அது அழகா இருக்குன்னா குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய ஒண்ணு நம்ம படிச்சா சரியா படிப்போம், வேற யாராவது இதை படிக்கணும்னா கண்ணாம படிப்போம். ஒரு இங்கிலீஷ்காரத்தை தமிழ் எழுதி படிச்சா அவன் தாங்கள் எங்கள் மக்கள் அப்படிமா. சில பேர்லாம் வடநாட்டில இருந்து வந்து இங்க நம்ம தமிழ்ல பேசுறாங்க பொறுமையா அது பேசாம புதுலே பேசிட்டு ஹிந்தியில பேசிட்டு இருக்கலாம். சில அரசியல்வாதிகள் அங்க வந்து நானும் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு அவங்க திருக்குறளை வாசிக்கலாம். திருவள்ளுவர்லாம் கேட்டாங்கன்னா இன்னொரு தடவை செத்து போயிடுவாரு. அதே மாதிரி வாசிக்கலாம். இதுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் சொல்றது புரியுதா? உன் பாட்டியில பேசிட்டு போய் சொல்றீங்க, அது எதுக்கு இதுல பேசித்தான் உங்களை பயங்கரன்னு இருக்கா? ஆனா இந்த குர்ஆன் அரபு நாட்டுல இறந்துச்சு. உலகத்திலேயே இன்னைக்கு குர்ஆனை யார் அழகா ஓதுறா அப்படின்னு கேட்டா ஒரு கூட்டம் ஓதுது. அது எந்த கூட்டம் தெரியுமா? அவங்களுடைய பாஷையை நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. அவங்களுடைய பாஷையை நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. இந்தோனேசியா, மலேசியா, அந்த இந்தோனேசியாக்காரன் சைனீஸ் பாஷை பேசுவான். அவன் இயற்கையில பாஷை மூக்கிலே பேசுவான். என்னடா பேசுறீங்க? எவனாலும் கேட்டா பயந்துருவான். சின்ன பிள்ளைய டக்குனு பக்கத்துல போயிடுச்சுன்னா பயந்துருவான். ஆனா அவங்க ஓதுற குர்ஆன் உலகத்திலேயே அரபுகள் அமைச்சு அவங்க எல்லாம் வசூலிட்டாங்க. இந்த யார் அழகா குர்ஆன் ஓதுறது அப்படின்னு கேட்டா இந்தோனேஷியன்ஸ், மலேசியாக்காரங்க, சவுதி கூட அவங்களால போட்டி போட முடியல. சவுதிக்காரங்க கூட அவங்கள்ட்ட இது பண்ண முடியல. வருஷம் ரமலான்ல இன்டர்நேஷனல் குர்ஆன் கான்டெஸ்ட் நடக்கும் துபாயில. இந்த நெட்ல போய் அடிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அல்லாஹ்வுடைய அருளால துபாயில இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு ஒரு 8 வருஷம் இருந்தேன். அங்க போனதுல இருந்து அந்த மஜ்லிஸை நான் மிஸ் பண்ணவே கிடையாது. டெய்லி போவேன். யாராவது புரிஞ்சு போய் உட்கார்ந்தா 2 மணி 3 மணி ஆகும். அப்படியே இருக்குது. சகல நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படி கிளம்பி வந்துடும். நடக்கும் நைட்டு முழுக்க. உலக காரிகளை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு குர்ஆன் ஓதுவாங்க. அங்க உள்ள எக்கனாமிக் சாப்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு 1000 பேர் உட்காரக்கூடிய ஹால், 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பையன் வந்து உட்கார்ந்து ஓதுவார். சின்ன பையனா இருப்பாரு, கொஞ்சம் பெரியவரா இருப்பாரு. அவர் தான் குர்ஆன் ஓதுவாங்க. குண்டூசி போட்டா சத்தம் கேட்கும். விட்டா குண்டூசியா தண்ணி சத்தம் கேட்கும். அந்த அமைதியா ஒரு சத்தம். அந்த மஜ்லிஸ் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மஜ்லிஸ் அவ்வளவு அழகா இருக்கும். அங்க போய் உட்கார்ந்து வந்தாலே 2 நாளைக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு அந்த தூக்கம் கேட்டு வந்தாங்க. எங்க பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளைய ஆரம்பி வாங்கிக்கலாமா? ஏன் நம்ம அப்படி ஓத முடியாதா? நம்மளும் ஓதி பார்ப்போமா அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸ். துபாய் நாட்டை பத்தி அப்படி இப்படி சொல்லலாம். அவன் இதே மாதிரி நல்ல காரியத்தையும் நல்லாவே நிறைய பண்ணலாம். துபாய் நாங்க ஒரு மஜ்லிஸ்ல போய் போயிருந்தோம். ஒரு நாள் ரமலான்ல தராவி எல்லாம் தொழுது அப்படி போய் அந்த மஜ்லிஸ்ல அந்த இது எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த போட்டியில யாரு வெல்றாங்களோ அவங்களுக்கு பில்லியன்ல காசு கொடுக்கலாம். பில்லியன்ல, சாதாரண காசு இல்லை. அங்க உள்ள அரபு காசு பில்லியன்ல. அந்த ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். அதுல வந்து பயாஸ்லாம் கிடையாது. இவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும். அரபு நாடுகள்லாம் எதுவுமே நாங்கள் ஒரு திடீர்னு பார்த்தா மலேசியாக்காரமா, திடீர்னு பார்த்தா ஏதாவது சோமாலியா அந்த சைட்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து யாராவது ஒரு நாடு ஜெயிச்சு அதை வாங்கிட்டு வருவோம். ரொம்ப ஏழை நாடா இருக்கும். நாங்க முதல் பேருக்கு போது உட்கார்ந்துருக்கோம். மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஃபுல் மஜ்லிஸ் உட்கார்ந்து எதிர்த்தாப்பாலும் இங்க ஒரு 6 பேர் ஜட்ஜி உட்கார்ந்துருப்பாங்க. இந்த சைட்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நடுவுல டேபிள் கிடக்கும். அந்த மாணவர் அந்த ஓதுறவர் அப்படி வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு இப்படி நடந்து போய் அந்த ஜட்ஜினுடைய தலைவத்தை கொடுக்கணும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. 6 பேருக்கு 6 கொஸ்டின் பேப்பரை பிரிச்சு கொடுத்துருவாரு. உலகத்துல உள்ள அந்த சபுஅக்கலாத் அடிப்படையில ஓதுவாங்க. 7 குர்ஆனுடைய அடிப்படையில ஓதுவாங்க. சில அவங்க ஓதுறது நமக்கே தெரியாது. வதுகே வல்லைதா சஜே அப்படின்னு திருப்பி ஓதுவாங்க. ஆனா அந்த மேல டிஸ்பிளேல ஓடும் இவர் என்ன கிராத் ஓதுறாரு, இவர் எந்த கிராத்தினுடைய அடிப்படையில் அந்த குர்ஆனை உடனே அந்த ஜட்ஜிக்கு கொடுப்பாங்க. அந்த சூழலை பார்க்கறதுக்கு அருமையா இருக்கும்.
நமக்கு இதுவரை தெரியாத புதிய ஒரு அனுபவமாக எப்படி இப்படிலாம் உலகத்துல குரான் ஓதுறாங்க, என்ன அழகா அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது அங்க பார்க்கும்போது தெரியும். அப்போ ஒரு தடவை போயிருந்தோம். நான் இதை போராட்டம்லாம் சொல்லுவேன். ஒரு சின்ன பையன் அவர் ஓதுவார். அவருடைய வயசு ஒரு 6 வயசு, 5-6 வயசு உள்ள ஒரு சின்ன பையன் அவர் ஓதுறதுக்கு வர்றார். அவரை ஏற்றி விடுறாங்க. அப்படின்னு வந்து கொஸ்டின் பேப்பரை கையில் எடுக்கிறார். அங்கே சைன் போடணும். அவர் போட்டுட்டு நீ நடந்து வர்றார். வந்து ஆகிட்டே கூட வைக்கணும். சார் உங்க வீட்டுல பேரன் பேத்தி அல்லது உங்க அக்கா பிள்ளையா இருக்கும். ஒரு 5-6 வயசு பையன் எப்படி இருப்பாங்க தெரியும். அவருக்கு போய் என்ன கூப்பிடலாம். கொடுத்தோம்னா ஒரு 6 பேருக்கு பிரிச்சு வச்சுட்டாரு. பிரிச்சு கொடுத்தாரு. விட்டா இருக்கிறாரு. இந்த டேபிள் ஒரே ஒரு ஆள் தான் மேல உட்காந்துருப்பாங்க. அவருக்கு பின்னாடி பெரிய டிஸ்பிளே இருக்கும். அது நூற்றாண்டு 1000 ஓடும். அவர் எது ஓடிட்டு இருக்காரோ அது ஓடிட்டே இருக்கும். இந்த சேர்ல போய் ஏறதுக்கு நாங்க ட்ரை பண்ணா ஏற முடியல. நம்ம பெரிய ஆளுக்கா ஸ்பீட் அளவுக்கு உட்காந்துருக்கான். அது சின்ன பையன் போய் திரும்பி ஏறி வரான். அவங்க காலத்துக்கு மேல போட்டாங்க போனான். கடைசியில் அங்க உட்காந்துருக்காங்க. கையை வாங்குறது வந்து மந்திரிக்கு மேல உட்காரு எல்லாம் சிரிச்சாங்க. இப்படி ஒரு போட்டியாளர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாசம் உடனே மைக் மாட்டி விட்டாங்க. ஓராங்க கேள்வி கேட்டாங்க. அதை பதில் செஞ்சு இருக்கணும்னா 7-8 கேள்வி கேட்பாங்க. கேள்வி 1000 மட்டும் ஆரம்பிச்சுருவாங்க. எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஓதிட்டே இருக்கும். 1000 சொல்லிப்பாங்க. ஓதிட்டே இருக்கும். அவங்களா சொல்லுவாங்க போதும் அப்படின்னு டிபார்ட். அவ்வளவுதான். அது ஒரு சூறாவை கடந்து அடுத்த சூறாவும் போகும். திடீர்னு ஒரு 4000 போதும்பாங்க. அது அவங்களுடைய அந்த ஜூரி ஜட்ஜியுடைய பிரிவு. இந்த பையன் வந்து உட்கார்ந்தாரு. முதல் 1000 சொல்றாங்க. அதாவது அந்த 6 வயசுக்குள்ள குரல்ல உடையாத குரல். அந்த வயசுக்கு சின்ன பிள்ளை குரல். இந்த குரானை கேட்கும்போது எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போய் ஆகுது. முதல் கொஸ்டின் முடிஞ்சது. 2வது கொஸ்டின் கேட்கிறாரு. ஓதிட்டே இருக்காரு. தப்பு வந்துச்சு. அந்த தப்பு வந்து ஒரு மார்க் குறைஞ்சிடும். அந்த ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கும் தேர்வு எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மார்க்கு தஜ்வீது குறைஞ்சா போச்சு, வாயத்திற்கு காப்பு தப்பு வந்துடும். அவர் பெல் அடிச்சாக்கா ஒரு மார்க் போச்சு. இப்ப அந்த ஜட்ஜ் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா பெல் அடிக்கிறதுக்கு கை இருக்காரு. சின்ன பையனை கட்டி திரும்பி பார்த்தா கவருக்கு முன்னாடி இருந்தான். முதலில் 1000 விட்டுட்டு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. தவறுக்கு முன்னாடி 1000 போயிட்டான். சின்ன பிள்ளை இவனை ஏதாவது செய்ய முடியுமா? அடிக்கு கையை ஓங்கின அந்த ஜட்ஜி சிரிச்சுட்டே இருக்காரு. அவங்க முன்னாடி போனவங்க என்ன செய்யறது? இது கையை வச்சுட்டே வராது. அது அழகா சரியா போட்டாங்க. எல்லாரும் ஓரளவு குரான் தெரிஞ்சவங்க தானே பார்த்து சிரிச்சே வளர்ந்தாங்க. 2வது 3வது கேள்வி கேட்டாங்க. 4வது கேள்வி கேட்டாங்க. அது ஒரு தப்பு வர மாதிரி இருந்துச்சு. உடனே கையை தூக்கினாரு. அதுல நீங்க திரும்ப போனா இது ஒரே கூத்தா இருக்க. நீங்க பார்த்தா அந்த சின்ன பிள்ளைய செய்யற அந்த சேட்டை மாதிரி இப்படி கையை தூக்கணும்னா அவன் பின்னாடி போயிடலாம். கரெக்டா ஓடிட்டு வந்துடலாம். புரிஞ்சு போச்சு. போது ஹஸ்போ போதும் சினப்பாரி புரிஞ்சு போச்சு. கேள்வி போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தூசி இறங்கி வண்டியை இருந்தாரு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். மசாலா ஒரு சின்ன பிள்ளைங்க 5-6 வயசு பையன் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அடுத்த நாட்கள் அந்த டிஸ்பிளே இருக்குன்னா அந்த நாட்டினுடைய கொடி, அந்த நாட்டினுடைய பேர் இருக்கும். அதுல என்ன ராத்து ஒரு இருக்கும். இது மட்டும்தான் அந்த கேள்வி இருக்கும். ஓதிட்டே இருக்காரு. அடுத்தவர் ஓதிட்டே இருக்காரு. ஓதிட்டே இருக்கும்போது டக்குனு அந்த வீடியோக்காரன் என்ன செஞ்சாங்கன்னா பின்னாடி பெரிய டிஸ்பிளே இருக்கும். அந்த 1000 புதுசா தெரியும். அந்த வீடியோக்காரன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம அப்படியே திருப்பி அந்த கேமராவை வேற இடத்துக்கு இருக்கலாம். பார்த்தா பொதுமக்கள் சரியில்ல. ஒரு இடத்துல ஜூம் பண்ணி இப்படி கொண்டு போய் அப்படியே காட்டிட்டே இருக்கும். யாருக்கும் கொஞ்ச நேரம் புரியல. என்ன ஏதோ காட்டிட்டே இருக்காங்க. பின்னாடி பெரிய டிஸ்பிளே தெரிஞ்சுட்டே காட்டிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் பார்த்தா அங்க ஒரு பையன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா சேர் மேல ஏறி நிற்கிறான். போட்டு சேர்ல உட்கார சேர் இருக்கு. அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துருக்க அந்த சேர் மேல ஏறி நிற்கிறான். அந்த பையனை யாரும் பார்த்தா ஓடி போனான்ல அந்த குட்டி பையன் அவன் ஏறி இருந்து அவன் பேரை மேல ஒட்டிருக்காங்க. ஆபீஸ் அப்படின்னு போட்டு அவன் பேரை உட்கார்ந்துருக்கான். அப்படியே சேர்ல பிஏபி சேர் ஒட்டுவாங்க கேட்கறது. அந்த பேரை நீக்கிறான் சார். தன் கையை வச்சு அகத்தால அந்த பேரை பேசிட்டே இருக்கும். அந்த ஆளு அந்த வீட்டுக்காரன் விடவே இல்லை. ஜூம் பண்ணி பக்கத்துல சார் மொத்த அழகம் ஓட அழுத்தார். அது சொல்லுவது எழுத்தா இவ்வளவு நேரம் புறானோடு ஒரு பையன் யார் விளையாடிட்டு இருந்தான்னு நம்ம பார்க்கும்போது என்ன அழகா போதுனானோ 2 நிமிஷம் கழிச்சு அந்த பையன் இயற்கை தன்மையில அந்த சேர் மேல ஏறி இருந்து கையை வச்சு இப்படி கிழிச்சிட்டு இருக்கான் சார். அவனுடைய நிலைமை அதுதான். ஏன்னா 6 வயசு பிள்ளைக்கு அதுதான் தெரியும். அதை காமிச்ச உடனே அந்த ஆனந்தமே ஓட ஒரு சத்தம் புதுசு பாருங்க.
ஏன்னா அல்லாஹ் நாடுனா அந்த 6 வயசு இதயத்துல கூட தன்னுடைய குர்ஆனுடைய ஆளுமை இறக்கிறாங்க. ஆளுமை இறக்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்படி புல்லரிச்சு போச்சு. இந்த வயசு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய 6000 சொச்சம் ஆயத்தை உள்ள இறக்கி அதை கேட்க ஓத வைக்கலாம் பாருங்க. அது எவ்வளவு ஒரு மொழிந்த வாழ்க்கை. அந்த பிள்ளை எப்படி வாழும், பிள்ளை எப்படி வாழ. அதெல்லாம் நேரடியா அதை அனுபவிச்சு பார்க்கும்போது ரப்புல் ஆலமீன் எத்தனையோ பெரிய இருக்கு. நாங்க போய் பாடம் எடுத்துக்கும் போது குர்ஆன் கிளாஸ் நடத்தும் போது கேட்பேன், தமிழ்நாடுக்காரங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களை எத்தனை பேருக்கு ஓத தெரியும் அப்படின்னு சொன்னா 4 பேர் கேட்குவோம். 100 பேருக்கு இடத்துல ஒரு 4 பேர் 10 பேர் கட்டியமா கை பாதி இருக்கும், கீழே போயிடும். கேரளாக்காரங்க தான் சொன்னா அப்படின்னு சொன்னா அவங்க எத்தனை பேருக்கும் 99 பேர் கேட்குவோம் ஓத தெரியும். ஒரே ஒரு ஆளு உஸ்தாதுக்கு ஓதிட்டு இருக்கியான ஞான் குடிச்சிடும் அப்படிமா ஓதிட்டு இருக்கு அப்படிமா. ஆனா நம்ம ஆளு 100 பேர் உட்கார்ந்துட்டா 10 பேர் கேட்குவோம், மீதி அரை இருக்கும். ஒரு தடவை கேட்டேன், நீங்க எல்லாம் என்னடா பண்றீங்க? நீங்க என்ன பண்ற? நான் ஒரு கம்பெனில ஹெச்ஆர்ல மேனேஜரா இருக்கேன். இன்னொருத்தர் கேட்டா இன்ஜினியரா இருக்கேன், இன்னொரு அக்கௌண்டண்டா இருக்கேன். நான் கேட்டேன், கலாவாணிமா புக்க உனக்கு சுமக்க தெரியுது இல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்க தெரியலையா? அறிவு லூசர், you are only the loser. நீ தான் இந்த ஞானத்தை இழக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கலாவாணியான புக்கு உள்ள போகுது, ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் உள்ள போறாங்க. எவ்வளவு பெரிய அது இழப்புவது படிக்கிறவங்க. உங்க அத்தா அம்மா வயசாக்காரங்க ஒரு தடவை கேட்டேன், உங்க அத்தா அம்மா எல்லாம் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு கம்பஸ்டான் போயிருவாங்க. காலையிலே எழுப்பி விட்டுருவாங்க. நாங்க இங்கே இருப்பாங்க வீட்டுல அப்படின்னா அஞ்சலுக்கு ஏதாவது சொல்லுவாருன்னு அப்படியே பின்னாடி கம்பஸ்டான் வழியா போய் வாங்கிட்டு அப்படியே காலையில வந்துடுவாங்க. நான் சொன்னேன், நீ அல்லாவை ஏமாத்தணும்னு நினைச்சா அல்லாவை ஏமாத்திட்டாங்க. அவை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க. ஒருத்தனுக்கு உலகத்துல குர்ஆன் ஓத தெரியலன்னா அதை விட ஒரு பெரிய இழப்பு ஒன்றும் கிடையாது. அதுதான் நமக்கான வாழ்க்கை, இந்த உலகத்திற்கான வாழ்க்கை, நம்ம கபருக்கான வாழ்க்கை, நம்ம மறுமைக்கான வாழ்க்கை, எல்லாத்திற்குமான ஒளி அல்லாஹ்வுடைய பேர், அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன். அலைக்க பித்திலாவத்தில் குர்ஆன் பெருமானார் சொல்வாங்க, அலைக்க பித்திலாவத்தில் குர்ஆன் ஃபஇன்னஹு நூருன் லக ஃபித் துன்யா வ நூருன் லக ஃபில் ஆখিরা. என்ன அருமையான வார்த்தை தெரியுமா? தொடர்ந்து நீங்க ஓதிக்கொண்டே இருக்கீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை. அலைக்க பித்திலாவத்தில் குர்ஆன் ஃபஇன்னஹு நூருன் லக ஃபித் துன்யா. அது உலகத்துல ஒரு பேரொளி வாங்கி நீ எங்கெல்லாம் போய் முத்து செத்துல நிக்கிறியோ அதை தொடர்ந்து ஓடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துகுருல் லக ஃபில் ஆখিরা. நீ ஒவ்வொரு எழுத்தை நீ ஓதிக்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மறக்காமல் அது கூலியை வைப்பான்னு சொன்னாங்க. மறக்காம மன் கரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி ஃபலஹு பிஹா 10 ஹஸனா. பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி, யார் ஒரு வார்த்தை ஒரு எழுத்தை குர்ஆனில் இருந்து படிக்கிறாரோ ஃபலஹு பிஹா 10 ஹஸனா, அவனுக்கு 10 நன்மைகள் அதற்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு இந்த மக்கள் தப்பா படிக்குவான், எழுத்துங்கிறத வார்த்தை நினைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வாஹித் உடனே விளக்கம் கொடுக்குறாங்க நபி. எப்படி அது விளக்கம் கொடுக்குறாங்க? லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வாஹித். அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஹர்ஃபுன், லாம் ஹர்ஃபுன், மீம் ஹர்ஃபுன். பெருமானார் சொல்றாங்க, அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, லாம் என்பது ஒரு வார்த்தை, மீம் என்பது ஒரு வார்த்தை. நீ அலிஃப் லாம் மீம் என்று படித்தால் 30 நன்மைகளை அல்லாஹ் உனக்கு தருவான். வேற எதுல கிடைக்கும்? ஒன்றுக்கு 10 வேற எதுல கிடைக்கும்? சகோதரர்களே, இன்னொரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நான் இருக்கும்போது மதுரையை சார்ந்த ஒரு பையன் அதுல பிரைஸ் வாங்கினான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர முடியல. அவங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பள்ளிவாசல்ல மத்தினா இருந்தார் துபாயில, மதுரைக்காரரு. அந்த பையன் அங்கே இருந்து முடிச்சு எல்லாம் முடிச்சு அங்க செகண்ட் பிரைஸும் தேர்ட் பிரைஸும் அவனுக்கு கிடைச்சது. வாங்கினா அங்கேயே அவங்க அப்பா அந்த காசை வாங்கி அவன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு இப்ப அங்க கிளாக் டவர் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உள்ள பள்ளியில வருஷம் அந்த பையன் தராவிக்கு தொழு வைக்கிறான். அவர் பின்னாடி தொழுது அரபுகள் போட்டி கொடுப்பாங்க. நம்ம முதல்ல அந்த பையன் அங்கே தொழுவான். அங்கே பிறந்து அங்கே ஒரு தமிழ் தெரியாது, உருது அல்லது இங்கிலீஷ் பேசுவான். அந்த பையன் அவனை சந்திச்சேன். அது மாதிரி ஹைதராபாத்ல ஒரு மந்திரி சாப்பிட்டு பையன் அங்க போய் ஒரு இந்த பையன் இருந்தது.
நம்ம ஊர்ல இருந்தா அது சம்பந்தமான அந்த அவேர்னஸ் வரல. ஆனா அந்த ஓதக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே குரான் போட்டவர்களாக ஓதுவாங்க. ஒரு தடவை நடந்துச்சு, அங்க உள்ள அந்த கான்டெஸ்ட் முடிய போகுது. அப்போ ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, நான் இந்த அறிவிப்பு செய்யறாங்க, இந்த மாதிரி இந்த பையன் ஈஜிப்ட்ல இருந்து வந்திருக்காரு, இவருக்கு கண்டு தெரியாது, இவர் இதுவரை வெளியே எங்கேயும் போகல, ஆனா அவர் செகண்ட் பிரைஸ் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு, அதனால நாங்க எங்களுடைய டீம் முடிவு பண்ணியிருக்கு, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவோம். எப்படி செகண்டரிக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு, அந்த பையனுக்கு கண்ணே தெரியாது, நான் வாழ்க்கையில ஈஜிப்ட் விட்டு எங்கேயுமே போனதில்லை, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் முடிவு பண்ணோம். எதுக்கா போறாரு அது எப்படி அது போட்டி அறிவிச்சு போட்டு நீங்க அப்படி கொடுக்குறேன்னு எப்படியா சொல்லலாம்? எதுக்காக ஒரு அறிவிச்சு அதெல்லாம் தப்பு இல்லை, போட்டி தான். நம்ம ஊரு பிள்ளைகளுக்கு இங்க மறுச்சா போட்டியில் வைக்கிறாங்க சார், ஃபர்ஸ்ட் பிரைஸ் என் பிள்ளைங்களுக்கு தரலாம் அப்படின்னு சண்டைக்கு போறாங்கல்ல, அந்த ஆசிரியருக்கு பேராக வைக்கும் போது அல்லாதான் எழுத வைக்கிறான். நிறைய நேரங்கள்ல நிறைய படித்தவர்கள் கூட போட்டிகள்ல தோற்பது உண்டு, ஒண்ணு தெரியாத சில நேரத்துல ஜெயிச்சுவோம். அது அல்லாஹ் செய்கிறது. உடனே அதாவது எதிர்த்து சொன்னா, நீங்க செகண்ட் ஆக்கி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பையனுக்கு ஒரு பென்ஸ்கார் வாங்கிட்டாரு சார், 18 வயசு பென்சில் சொல்ல மாட்டான், அந்த அரபி டென்ஷன் ஆயிட்டான். அவங்க நீ இல்லைன்னு சொல்றல, அவர் பென்ச் வாங்கிட்டாரா, நீ எல்லாம் வீட்டுக்கு கொடுக்குறது ஒரு பென்ச்சுக்கார வாழ்க்கையில குரான் ஓதுனா இதெல்லாம் ஒண்ணு இல்லை. உடனே நான் துணியாவை குதிரன் விளையாடியாங்க காலடியில விழுந்து இல்லை. குரான் ஓதுனா 18 வயசுல பென்ச்சுக்கார காலடியில விழுந்து இல்லை. எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ஓதும்போது லம்மா சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அல்-அஷ்அரி யக்ரஅு குர்ஆன வ யதபன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு தடவை கேட்டுட்டு இருந்த வட்டு சொன்னாங்க, அது ஊத்தி இந்த பிஸ்மா வாபின் மஸாமி ஆனதா அழகா சொல்றாங்க, அபூ மூஸா அல்லாஹ் உங்களுடைய தொட்டையை அதாவது தாவூதுடைய அந்த வம்சத்தினுடைய தொட்டையை கொடுத்திருக்கார், நீங்கள் வரக்கத் செய்யப்பட்டவர்கள் அப்படி ஓதி கேட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, லைஸ மின்னா மன் லம் யததக்கர் பில் குர்ஆன், யார் குர்ஆனை முன்னும் ஓதுறான் அவன் நம்மளை சார்ந்தவன். அழகா ஓதி பார்க்கணும்ங்கறாங்க. குர்ஆன் ஓதும்போது கொஞ்சம் ஆசையா நம்ம நினைக்கிறோம், இந்த உலகத்தில் இந்த குர்ஆன் மட்டும் தான் யார் ஓதினாலும் பழகாப்பிடும். ஒரு சின்ன பையன் ஓதுனாலும் அழகா இருக்கும், ஒரு பல்லு இல்லாத கிழமை ஓதுனாலும் அழகா இருக்கும், ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஓதுனாலும் அவரும் காசு போட்டு ஓதுனா அது ஒரு டிசைன், அது ஒரு அழகா. இப்ப நம்ம ஊர்ல உள்ள அஜித்குமார் எல்லாம் தோல்விக்கு போது கேட்கறது மாதிரி தான் இருக்கு. இல்ல உதாரணத்துக்கு அஜித்குமார் தான் உட்கார்ந்துருக்காங்க, இல்ல அரபு நாடுக்கார அஜித்குமார்கள் மட்டும் தான் அழகா சொல்றாங்க, அதை விட அழகா நம்மளுக்கு தோல்விக்கிறாங்க. சில பள்ளிகளுக்கு எல்லாம் போனா இன்னும் கொஞ்சம் ஓர மாட்டாங்க. இன்னும் சில பள்ளிகளுக்கெல்லாம் போனா ஏண்டா வந்து இருக்கு இல்லையா, அந்த அஜத்தை இறக்கி விடுறாரு, நம்மள தொழுவ போனா வெளியே ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விளையாட்டு சொல்லல. அது அழகா இருக்கு. இருந்தாலும் அந்த ரமலான் ஒரு தடவை ஒரு பள்ளிக்கு வந்து தொழுவிட்டு முதல் காய்ச்சல் தண்ணீர் விட்டு வந்து வண்டி எடுத்து வேற விளையாட்டு போயிட்டேன். எனக்கு அந்த அனுபவம் இப்போ தண்ணீர்லாம் கெட்டியாச்சு. அந்த சுடியாதி பாஷையில ஓடணும் கேட்குது. அவ்வளவு நான் டக்கு மேல பாக்குறேன், அதான் முதுகுமே ஒரு வேலை இறங்கி தலையில உதவி அடி உதவியா அப்படின்னு பாதியோட கையை விட்டு வெளியே வந்து கேட்டார், அதுக்கு தொழில் முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்கறான். வருவேன் அந்த எனக்கு அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுருவாரு நம்பிக்கை கொடுக்குறேன். அவங்க தான் பாதியை சொல்லி தராமி ஆரம்பிக்கிறாங்க. நான் வண்டி எடுத்தோம் ஒரு அர்ஜென்டா ஒன்று சொல்லிருக்கேன், அதுக்குதான் வார்த்தை மிக்க இருக்கணும். அடுத்த பள்ளிக்கு தான் போக வேண்டியது இருக்கு, ஒன்று கூட இங்க போக முடியாது ஓடிட்டேன். ஒருத்தரமே என் வாழ்க்கையை நான் அப்படிலாம் விட்டு போனதில்லை. வேற வழி இல்லை, அந்த சூழ்நிலை கேட்டா நமக்கு பயமா இருக்கு. அப்படி சில நேரம் இருக்கேன். சகோதரர்களை பெருமானார் சொல்லுவார்கள், சிக்கிமோ அஸ்வா தக்கும் பிடிக்குவான், என்ன அழகா பெருமானார் பேசுகிறாங்க. நீங்க கொஞ்சம் ஓதித்தான் பாருங்களேன், கொஞ்சம் ஓதித்தான் பாருங்களேன். இந்த துவாங்க உங்க அழகா வாய்ஸ்ல ஓதித்தான் பாருங்களேன். போன தடவை ரமலானுக்கு முன்னாடி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க நீங்க திருச்சியில. என்ன கூப்பிட்டு நான் நெட்ல ஃபேமஸா அதை போட்டுருக்கேன். அந்த பள்ளியில போய் பேசும்போது சொன்னேன், நல்லா எதுக்கு தெரியுமா ரமலான்ல சாப்பிட வேண்டாம்னு சொன்னான். நிறைய பேர் சொல்லுவான், நீங்க எல்லாம் பணக்காரர்களுடைய இருக்கீங்க, ஏழைகளுடைய பசி உங்களுக்கு தெரியணும், அதனால நோம்பு திறமையா இருக்குது. அப்படி எதுக்கு ஏழைக்கு நோம்பு? பணக்காரங்க மட்டும் தானே நோம்பு.
பசி தெரியும்னா அதான் டெய்லி பசியில கிடக்கணும். சரி அமைதி சார் நோம்பு வைக்கணும், எல்லாருக்கும் நோம்பு வைக்கணும், நோயாளிக்கும் வைக்கணும், நல்லவனும் வைக்கணும், பெரியவனும் வைக்கணும், சின்னவனும் ஆம்பளையும் வைக்கணும், பொம்பளையும் வைக்கணும். அப்புறம் எதுக்கு பணக்காரனுடைய பசி? பசி தெரியறதுக்குலாம் நோம்பு இல்லை, பசி தெரியறதுக்கு நோம்பு இல்லை. அல்லாஹ் என்ன சொன்னா, ஹலாலான உணவு எடுத்து சாப்பிடக்கூடாது, ஹலாலான மனைவி பார்க்க கூடாது, அவள்கிட்ட பேசக்கூடாது, கொடுக்கூடாது. நீ எனக்காக வேண்டி சாப்பாடு தெரியுமா? ஏன் ஏன் தெரியுமா? காரணம் தெரியுமா? பெருமானார் சொல்றாங்க, இந்த உலகத்துல குர்ஆனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அது பொண்டாட்டியை தாண்டி, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை தாண்டி உங்க இதயத்தை, உங்க ரத்தத்தை, உங்க சதையை கரைச்சி எடுக்கும். எல்லாம் சொன்னா நோம்பினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீ குர்ஆனை உணர்ந்துங்கிறத தவிர வேற எதுவும் இல்லை. எல்லாத்தையும் பாடுறேன், உன் உணவை நிறுத்துகிறேன், மனைவியை நிறுத்துகிறேன், மக்களை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீ எதுவுமே செய்யாம அந்த நேரத்தில் குர்ஆன் போது அப்படியே தேனாக உள்ளத்தில் இதை நீ அனுபவிக்கிறதுக்காக ராசா ஒரு மாசம் அந்த சாப்பாடு இதை தவிர எந்த நோக்கம் இல்லை. நீங்கள் நோன்பு வைத்து சாப்பாடு பிடிப்பதற்கு குர்ஆனை உள்வாங்குவதை தவிர எந்த நோக்கம் இல்லை. அதனாலதான் 27ஆம் கிழமை என்ன சொல்றாங்க? லைலத்துல் கத்ர் என்ன சொன்னாங்க? லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொன்னான், லைலத்துல் கத்ர் குர்ஆன் இறங்கும். குர்ஆனை கொண்டு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கொண்ட குர்ஆன், குர்ஆனை கொண்டு ரமலான் குர்ஆன். நம்ம தான் நினைச்சிட்டோம் காலைல இருந்துச்சு நம்ம சடங்கு சாப்பிடுறது. இப்போ உள்ள நம்மளுடைய நோம்பெல்லாம் நோம்புமே முடியாது. நம்மளாம் நோம்பு வைக்கணும்ல, இந்த நோம்புக்கு ஒரு 3 நோம்பு வைக்கிறது திருப்படாம. எனக்கு கேட்டா அப்பதான் நல்லா சாப்பிடுவோம். உலகத்துல என்ன அருமையான இருக்கோ. நாங்க ஹைதராபாத்துக்கு ஒரு இதுக்கு போயிருந்த மீட்டிங். அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த ஹலீம் ஹைதராபாத்ல ஹலீம், இந்த ஹலீம் கிடைச்சா சார்மினார் பக்கத்துல போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அங்க போய் கேட்டவங்க அவங்க சொன்னாங்க, ஹலீம்னா போட மாட்டோம் சார். எப்ப போடுவீங்க? ரம்ஜான்ல போடுவோம். ஏன் ரம்ஜான்? அப்பதான் நல்லா துப்பாக்கி மாறு இருக்கிறான், யாரும் நல்லா போடணும். வடக்கடா அப்பதான் போடுது. எப்ப என்னன்னா முடியாத இப்ப இருக்குன்னா சிக்கன்ல 25 வரைக்கும் அப்பதான் வைக்கிறான் அப்படின்னு என்ன போட்டாலும் வெட்டி சாப்பிடலாம். எப்ப ரமலான்ல அதை வாங்கி பார்த்து நல்லா சாப்பிட்டு போட்டு சகல் விதவிதமா சாப்பிட்டு போட்டு அல்லாம சகல் கிடந்து இஃப்தார் வரைக்கும் தூங்க வேண்டியும். இஃப்தாரை சாப்பிட்டு நாங்கெல்லாம் நோம்பு வச்சுக்கோங்க, நோம்பு வச்சுக்க நல்லா சொல்லலாம். எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு நீ அந்த குர்ஆனை ஓதும் போது அதை கேட்கறதுக்கு தாண்டா இந்த ரமலான் சாப்பாடு நிப்பாட்டு. அந்த சுவை வங்கி போகுங்கிறாங்களா? உன் உணவு இதுக்குள்ள நீ வந்துட்டு வையேன், நீ என்ன சாப்பிட்டா அந்த சாப்பாடு தெரியாது. நீ என்ன அழகிய மனைவியை வச்சிருந்தாலும் கூட அந்த அனுபவிப்பு இருக்காது. இதுக்கு பின்னாடியே போவடா, இதுக்கு பின்னாடியே போ, என்னுடைய ருசியும் டேஸ்டும் அப்படியே பார்த்து கேட்டு. அதனால சார் சொல்லுவான், அல்லாஹ் நாளைக்கு கியாமத்து நாள்ல ரஹ்மான் சூராவை படிப்பான். அது சொர்க்கவாதிகள் சொர்க்கமே வேணாம்ட்டாங்க. அல்லாஹ் அல்லாஹ் நீ ஓத நாங்க கேட்ட இதை விட அங்க ஓடுற பாலாரும் தேனாரும் மாங்க இந்த ஆறு எந்த ஆரைகளுக்கு தேர்தல் இருக்க கூலி எதுவுமே நீ கொஞ்சம் படுறாங்க சார். இந்த தேர்தலுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு சார். இந்த உலகத்துல அப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு, அதை அனுபவித்தவர்கள் உண்டு. அதனாலதான் அல்லா சொன்னா, நீங்க ஓத கேளுங்கன்னா பெருமானார ஓத வச்சா முதல் வேலையை அல்லா தரலாம். எத்தனோ அழகி மாயாத்தி அந்த மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு குர்ஆன் ஓதுறீங்க, உங்களை சகலராயிடுவாங்க. எதுவுமே தேவையில்லை. காவிரிகள் பின்னாடியே தெரிஞ்சாங்க. எப்ப எங்க நம்பி ஓதுவாங்க? என்ன அடிக்கடி சொல்றது வலிதி ஒரு முகையில அவர் ஒரு பிறவி கவிங்க அவனை அனுப்பி விட்டாங்க, போய் கேட்பாடா அப்படி எழுதுனாங்க. அனுப்பி வந்துடுறான் யார முகமது ரசூலுல்லாஹ். என்னப்போ ஓதுறானா? நீ பயங்கரமான ஆளா, நீ அவங்கள பித்தகா, நீ பிறவி கவிங்க ரத்தத்துல கவிதா. அவன் சொல்றான், எனக்கு சின்னங்கள் கவிதை தெரியுமா? உடனே போய் கேட்கக்கூடாது. சின்ன எந்த சின்ன பேர் என்னன்னா கேட்கலாம். அதனால சின்ன கவிதையே நான் படித்தேன். அவன் நேரம் வந்து உட்கார்ந்து ரசூல் எங்க ஓது கேட்க நேரம் ஓது 4 வரி படிச்சவங்க பித்து குடிச்சிட்டானே. ரசூல்லா 4 ஆயத்தை ஓதுனாங்க. போதும் தாக்க முடியல. ஏன்னா பெடனம் இல்ல, பெடனம் இல்ல, ஆயத்தை இறக்கணும்னா அவனை படிச்சு பாருங்க. பாடு வெளியே வந்தவனா அவன் கேட்கறான்,
என்ன வயிற்று வந்த முகம் இல்லையா அபூஜல் பயங்கரமான அபூஜல் இருக்கானே அபுல் ஹிக்கம் அவனுக்கு பேர் அறிவாளிக்கும் தந்தை. ஆனா அவன் தூசு பயிலாயிட்டான் இடத்துல அபுல் ஜெல் ஆயிட்டான். அவன் பார்த்தோன்னே ஒருத்தர் இடம் போடுவான் இப்படி நடந்து வந்து இருக்கான். யாரும் உள்ள போயிட்டு வலி இருக்கு முகைதா நடந்து வருவான். இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னான் வலி வேறு முகத்தோடு வருகிறான். நம்ம அனுபவம் முகத்தோட வரப்படாதான் வேறு முகத்துல வரலாம். பார்த்தவங்க சில நேரங்களில் பார்த்தவங்க தெரியல. கடைக்காரங்களே கூட ஒரு பாய்கடை இமான் பேசிட்டே இருக்க கடையில் உட்காந்து ஒரு வியாபாரம் வந்து கேட்டுட்டே இருக்காரு. அவர் பேசிட்டே இருக்காரு. அதை பார்த்துருக்காரு. நான் பாய் வியாபாரம் பார்த்துருக்கேன். அவர் வந்து நிற்கிறாரு. அவர் சொல்றாரு நீ பேசிட்டு அவர் நான் கேட்டுட்டே இருக்கேன். அவர் சொல்றாரு இப்ப வாங்க வரல விலை கேட்க வந்துருக்காங்க. யாரு ஒரு 10 வருஷம் கடவுள் இருக்கவனுக்கே தெரியும் வாங்க வந்திருக்காங்க விலை கேட்க வந்திருக்காங்க. பார்த்தோன்னே கடவுள் தெரியும் இவன் வாங்க மாட்டார். வாங்குறான்னு நமக்கு தெரியுது. எந்த வேலையில வாங்குவான்னு தெரியுது. அது தோற்று கண்ணாடி கடைக்கு போயிருந்தாலும் போடலாம். பேசிட்டே இருந்தாரு. கடைக்காரங்க வந்து கண்ணாடி கேட்கலாம். அந்த பொங்கலுக்கு வந்து 200 ரூபா 500 ரூபா அந்த கண்ணாடியா காட்டுது. கூலிங் கிளாஸையா காட்டுது. இந்த டக்குன்னு சொன்னா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வெளியே விட்டாரு. போய் அங்க இருந்து ஒரு டப்பா எடுத்து அந்த காட்டுறாரு. காட்டினோன்னே சூப்பரா இருக்காங்க 2500 ரூபா வீசிட்டு அவன் போயிட்டே இருக்கான். அவர் சொன்னாரு அது வெளியே வச்சுக்காரு. இந்த பாப்பா தெரியாம 500 ரூபா கண்ணாடி காட்டலாம். நான் அதை விட 600 ரூபா கண்ணாடியே 2500 ரூபா வாங்கி போயிட்டாங்க. உங்களுக்கு வழங்குற ஆளை புதுக்கு தானே 2500 பெருசு காட்டு இதை போட்டு 500 ரூபா நான் ஒதுக்குவானா ஏதோ ரொம்ப கண்ணாடி. அப்ப வியாபாரி ஒரு 4 நாள் வியாபாரம் பண்ண ஆளை நாய்க்கு பார்த்துறானே வரும்போதே சொல்லிக்கிறானே வியாபாரத்துக்கு வராங்க கேட்கறதுக்கு வராங்கன்னு. அப்ப பார்த்தவங்க சொன்னா போற முகத்துல வரலன்னா கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் வேற மாதிரி வர்ற என்ன சொன்னாங்க பதிலே சொல்ல போயிட்டே இருக்கான். அப்படி வரனா கூப்பிட்டு கேட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு போனா இன்னடி கௌலி தகராவா இன்னடி கௌலி தகராவா وإن عليه لتلاوى إنه مثمر على ومغدق أسفل إنه يبلى ولا يبلى عليه ويهدي ما تحته. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 வரியை நிறைய சொன்னான். வலியுறு போகிறான். அவன் சொன்னா இந்த அபூஜலே நீ ஏதோ பேசிட்டு இருக்க. ஆனா அவர் பேசுறது இருக்குல்ல நீ ஆரம்பித்து அவர் ஏமாத்துறாரு குறித்து அவர் பேசுற இன்னடி தோழி ஹலாவா அவர் பேசுறதுலாம் அல்வாரமா ஹலாவானா அல்வானா அவர் பேசுறத கேட்ட உடனே அப்படியே மனசு இருக்குதுடா. ஹலாவா அது ஒரு பெரிய டேஸ்ட் இருக்கு. இன்னடி தோழி இன்னும் அதை இல்லை தலாவா ஒரு தடவை கேட்டாம கேட்கிறேமா இன்னமும் முஸ்லிமும் ஆளா அதனுடைய மேற்பகுதி அப்படியே பூக்களாலும் அப்படியே கனிகளாலும் நிறைந்து இருக்கிறது. ஒரு பழத்தை பார்க்க போறோம் அப்படியே ஆப்பிள் நிறைஞ்சிருக்குன்னா எவ்வளவு வேலைதான் விட்டு கொஞ்சம் நேரத்தை பார்ப்போம். ஒரு மரம் நிறைய அப்படியே பூ பச்சை பசேன்னு இருக்கு எவ்வளவு வேலைதான் இதை பார்க்கறதுக்கு தான் ஊட்டிக்கு போறோம். இதை பார்க்கறதுக்கு தான் கொடைக்கானலுக்கு போறோம். இதை பார்க்கறதுக்கு தானே அவங்க இதுக்கு போறோம் சுவிட்சர்லாந்து போறோம். எதுக்கு அந்த மரம் அப்படி மட்டையா இருக்கு வேற என்ன போய் பார்க்கணும். அவர் சொன்னாரு இந்த மரம் மாதிரி அவர் பேசுறது அதனுடைய ஆழமா உள்வாங்கி இருக்கிறது. அதனுடைய வேர்கள் நல்ல அடிபிடித்து இருக்கிறது. சொல்லிட்டு சொன்னான் இந்த உயிரோட நீ தலையில நின்னாலும் வார்த்தை மேல ஏறாது. அந்த வார்த்தை ஏறி பேரும் நமக்கு இதனுடைய மகத்துவம் புரியல. இதனுடைய இது வேல்யூ என்னன்னு தெரியல. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு வறுமையை போட்டிட்டாங்க. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு நோய்களை போட்டிட்டாங்க. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டாங்க. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு சிறந்த சந்ததிகளை சமைச்சு கொடுத்தாங்க. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு தவறு சமைச்சுக்கிட்டாங்க. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு வறுமையை சமைச்சுக்கிட்டாங்க. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு அல்லாஹ்வை அடைஞ்சுக்கிட்டாங்க. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு ரவியை தான் வாழ்க்கையை அடைஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் கொண்டு இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு சுகமாக வாழ்ந்தவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். சகோதரர்களே, இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரும்போது எனக்கு போட்டு போட்டாங்க கியாமத்து நாளின் நெருக்கமும் அதனுடைய உம்மத்தின் உறக்கம் அப்படின்னு போட்டுருக்காங்க. யார் தலை கொடுத்தாங்க அதை கொடுத்து மகராசி ஏதாவது கவிஞராக கியாமத்தின் நெருக்கமும்
உம்மத்தின் உறக்கம். கியாமத்து நம்ம கியாமத்து ரெண்டு வரும். கியாமத்து ரெண்டு வரும். ஒன்று தானாங்க நடக்கிறது ஒன்று, கியாமத்து நாள் வரும். ரெண்டாவது இவர் போய் சேர்றது. ஒவ்வொருத்தையும் மௌத்தாகும் போது கியாமத்து ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இன்சானு கியாமத் கியாமத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மனுஷன் மௌத்தாகணும் அவன் கியாமத் எதிர்த்துக்கிட்டு கியாமத்து கியாமத்து. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயத்தை படிக்கும் போது ஹதீஸை படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இதா காமத்து அடிக்கும் கியாமத்தோ பெருமானார் சொன்னாங்க. உங்களிலே ஒருவருக்கு மௌத்து வருகிறது. அந்த நேரத்துல ஒபி எதிகி பசீலா, அவருடைய கையிலே ஒரு அழகிய ஒரு சின்ன ஒரு பூச்செடி இருக்கிறது. ஒபி எதிகி பசீல் எல்லிஸ்ஹா, அதை அவர் நட்டு விடட்டும். சில பேர் இந்த ஹதீஸ் விளக்கம் போது கியாமத்து நாள் வந்துருச்சுன்னா கூட நம்ம அவர் நட்டுட்டு மௌத்தா போயிருக்கோம். எது நம்ம டவுன் பஸ் மாதிரி வருமா இங்கிறது டவுன் பஸ் வருது அப்படின்னு டக்கு டக்கு தோண்டி உள்ள வச்சு போட்டு வளர்ந்துக்க அப்படின்னு போக முடியுமாங்க? கியாமத்து நாள் வந்துச்சுன்னா எதுவுமே தெரியாதுன்னா பத்தது என்னது பசுத்தத்தை கண்ணு முடி முடிக்கிறது கூட எல்லாம் முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் சார். நம்ம ஊருக்கார கண்ணு முடிக்கிற குண்டை போட்டாலே ஒரு மனுஷன் முடிக்கிறதுக்குள்ள செஞ்சு போயிடலாம். ஒரு சுனாமி வந்துச்சுன்னா கூட எதிரிகளுக்கு எல்லாமே முடிஞ்சு போகுது. கியாமத்து மட்டும் அப்படியே டவுன் பஸ் மாதிரி வந்துருக்க வரணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டா வரும். அப்ப எப்படி நட முடியும்? அந்த ஹதீஸ் விளக்கம் எழுதினாங்க. இத காமத்து உங்களுடைய மரணம் வரை இருக்கிறது. ஒபியதிக்கு பசினா அவருடைய கையில ஒரு அழகிய பூச்செடி இருக்கிறது அப்படின்னா மரணம் வர்றது ஓரளவு தெரியும். திடீரென்று வருவது மரணம் அல்ல. ஒருத்தர் மரணம் வந்தா டக்குன்னு அவர் என்ன செஞ்சிருக்கோம், அவர் நட்டு விட்டோம். அவர் இறந்த பின்னும் கூட அந்த செடி அவருக்கு பயனை கொடுக்கும் பெருமாள் சொன்னாங்க. அப்ப ரெண்டு வகை. ஒன்னாவது கியாமத்து நடக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அழகா போட்டுக்கான கியாமத்து நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கியாமத்து நெருங்கிடுச்சு. உண்மைதான். இதுல அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த ஆயத்துல நான் மேல படித்தேன். அதனால பார்த்த உடனே திடீர்னு ஞாபகத்துக்கு ஆயத்தை எடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அது எதுவுமே இல்ல சார். அந்த அதிகம் வந்ததா கியாமத்து டக்குன்னு வருங்கிறது நம்ம வேற எதுதான் எதிர்பார்க்கறாங்க. சில கூட்டத்தாக்க கேட்டான், நபியே உங்க நல்லாட சொல்லி கியாமத்தை வர சொல்லுங்க பாப்போம். இது என்ன வந்து கோயில் தர்கால இருந்து அதை கூட்டிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு ஆகியாங்க. ஏன்னா நம்பிட்ட கேம்ப்ல கொஞ்சம் வர சொல்லுங்க. நக்கல் கிண்டல் அது என்ன இப்படியா வரும்? இன்னைக்கு நேற்றல்ல அதனுடைய அடையாளங்கள் வந்துட்டே இருக்கிறது. அடையாளங்கள் வந்துருச்சு. கியாமத்தின் அடையாளங்கள் வந்துருச்சு. இன்னும் என்ன உறக்கம்? சொல்லுவாங்க انا وسائلك هذين اشار بالسبابه والوسطى ولم يفرق بينهما. அழகா பெருமானார் பேசுவாங்க, நானும் கியாமத்தும் நானும் மறுமையும் இப்படிதான் என்று தன்னுடைய ரெண்டு விரல்களை ஒப்புமைப்படுத்தி சொன்னார்கள். انا وسائلك هذين اشار بالسبابه والوسطى ولم يفرق بينهما. இந்த ரெண்டையும் காட்டி பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ரெண்டையும் பிரிக்க வேண்டும். நான் கியாமத்து நபி வர்றது கியாமத்துக்கான அடையாளம். நபியினுடைய மறைவு கியாமத்துக்கான அடையாளம். நீ எத்தனையோ அடையாளங்களை பெருமானார் சொல்லி எல்லாமே வந்துருச்சு. சார் ஒரு காலம் இருந்தது, அன்னைக்கு சஹாபாக்கள் அந்த செய்தி புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நல்லா கிடக்கும். பெருமானார் சொன்னாங்க, ஒரே இடத்தில் அன்னைக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா சந்தை போடுவாங்க. கடைகள் சந்தை. அரபு நாடுகள்ல சந்தை அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அங்கெல்லாம் எல்லாமே நடக்கும். அங்க வியாபாரமும் நடக்கும், இலக்கியமும் நடக்கும். அங்க கவிதையும் படிப்பான், அங்க ஞாபகத்தையும் வாங்கிக்குவான். அங்க ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு ஆடு மாடு எல்லாம் விற்பான், பருவு இருப்பாங்க. அந்த நேரத்துல நபி சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரே பொருளை ஒரே இடத்துல மொத்தமா விற்பான் அப்படின்னு சஹாபாக்கள் ஒரு கடையில ஒரு அரிசி வச்சிருக்கான், அவன் மட்டும் வச்சிருக்கான் வாங்கிக்கலாம். 25 பேர் அரிசி வச்சுட்டா என்ன செய்யணும், யாரும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சிறுபுலத்தனமா நான் சொல்றது, 25 பேர் அரிசி கடை வச்சிருந்தா யாரும் சொல்ல யாரு போய் வாங்குவாங்க? ஒரு ஊர்ல ஒரு அரிசி கடை அவ்வளவுதான், ஒரு நாடார் அரிசி கடை இருக்கும், அது மட்டும் தான் போகும்ல. ஆனா இன்னைக்கு எல்லாமே செயின் பிசினஸ். நான் துபாயில இருந்தேன் சார், மொத்தம் 1200 கடை நகை கடை, 1200 கடைக்கு வியாபாரம். சும்மா இங்க இருக்குமாலாம் இருக்காது, ஒவ்வொரு கடையும் குமிச்சு வச்சிருப்பான் தங்கத்தை.
1700 இந்த ரோடுக்குள்ள போனா அது தங்க மார்க்கெட்னே பேரு. துபாயினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டில தங்க மார்க்கெட். சூக்கு தஹப் பேரு. கோல்டன் சூக்கு சொல்லுவோம். இன்னைக்கும் அந்த ஹார்ட் ஆஃப் சிட்டில இருக்கு. இது இங்க போனா எங்க போனா தங்க கடை. சும்மா இல்லாத கும்பச்சு வச்சிருப்போம். அதை பார்த்து அப்படி ஜொலிக்கும். ஆனா எல்லா கடையும் ஞாபகம் இல்லை. என்ன நீங்க துபாய் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஊர்ல போனா மொத்தமா 25 கடை மொபைல் வச்சிருக்கான். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. இப்படி ஒரு செய்தி சஹாபாக்கள் விளங்கல. ஆனா இன்னைக்கு விளங்குது. மொத்த கடைகளா. இன்னும் சில ஹதீஸ்கள்ல வருது, மொத்த மார்க்கெட்டையும் அந்த ஊர்ல இருக்க ஒருத்தரும் 2 பேரும் ஆக்கி போடுறாங்க. வியாபாரிகள்னா எல்லாரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணணும் பார்த்தா அதுதானே வியாபாரம். இப்ப நம்ம எல்லாம் பார்த்தா அப்படித்தானே தெரியுது. இந்த ஊர்ல எல்லாரும் இப்ப நம்ம எல்லாம் வியாபாரம் பண்றோம், வியாபாரிகள் அவங்க வியாபாரம் பண்றாங்க. அப்படித்தானே இருக்கு. இல்லையா? மார்க்கெட் யாருக்கு இருக்கு? நடிச்ச உடனே கத்திரிக்காய் 120 ரூபா வாங்குறாங்க. நடிச்ச உடனே கத்திரிக்காய் 15 ரூபா வாங்குறாங்க. இது யார் நிர்ணயம் பண்றது? சொல்றது நடக்கிறாங்க. எவ்வளவு ஒருத்தன் உட்கார்ந்தா எங்க போறோம்? ஏமாத்தின் அடையாளம் பெருமானார் சொல்றாங்க. ஏமாத்தின் அடையாளம் நாங்க இதெல்லாம் பெருமானார். இந்த மாதிரி உண்டான வியாபாரங்கள் இருக்கிறதே, இந்த மாற்றங்கள் நிகழ்வது யாமத்தும் இடத்திலே வருகிறது அப்படின்னா அதை விட பெரிய ஒரு செய்தியை சொன்னாங்க. பெண்கள் வேற பெண்கள் வந்துருக்காங்க. சில அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னைக்கு கூலி தீனி குழுக்கா, இன்னைக்கு தீனி குழுக்கா இஸ்லாமிய குழுக்கள் பகுவாயாகும். ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு குணம் உண்டு. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு குணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அது ஹயா என்று சொன்னார்கள், வெட்கம் என்று சொன்னார்கள். இந்த சமுதாயத்தில மற்ற எல்லாருக்கும் ஒரு குணத்தை எல்லாம் கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடையாளம் ஒன்று இருக்கிறது. அது ஹயா, அது வெட்கம். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் வெட்கத்தால் போர்த்தப்பட்டவன். நபி சொன்னாங்க, நான் வெட்கத்தால் போர்த்தப்பட்டவன். நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய மர்மஸ்தானத்தை யாரும் பார்த்ததில்லை. நபி பிறப்பு அழகா எழுதுவாங்க, குழந்தைகளை பெற்றெடுக்கிற தாய் எப்போதும் அந்த ரத்தத்தோடும் சதையோடும் தான் பெற்றெடுப்பார். எம்பெருமானார் இந்த உலகத்திலே பிறக்கிற நேரத்திலே கூட இருந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய தாயாரும் அதே மாதிரி ஐமனும் சொல்லுவார்கள். பெருமானார் பிறந்த போது மற்ற பெண்களுக்கு வர்ற மாதிரி உருவும் அந்த ரத்தம் சதையும் எல்லாம் அங்க வரல. அங்கே நல்ல வாசனை மிகுந்த அங்க திறமை கூடியது. என்ன நடந்துச்சு தெரியல, எப்படி பிறந்தாங்க தெரியல, எப்படி பிறந்தாங்க தெரியல, பிறந்து வந்துருச்சு. அங்க தொப்புள் கொடி கட் செய்யப்படவில்லை, ஏற்கனவே கட் செய்யப்பட்டிருந்தது. பெருமானார் கற்பனை செய்யப்படவில்லை, செய்யப்பட்டிருந்துச்சு. அப்படியே ஒரு புள்ள திடீர்னு வயிற்றுல இருந்து தானே வெளியே வந்தது மாதிரி வந்துருச்சு. அந்த பெண்கள் சொல்றாங்க, ஏன் அப்படி கேட்டா, அப்போ ஒரு பேரொழி வெளியாச்சு. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு பேரொழி பெருமானார் பெருத்துனார். அப்பதான் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்றேன், ஆமினாவே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துருங்க. உடனே பெருமானார் அப்படியே திரும்பி படுத்தாங்க, தன்னுடைய கையை ஊட்டுனாங்க, சரிதார விழுந்து அசலதா இல்லாம இல்லா தன்னை கையை தூக்கினாங்க. இப்படி ஒரு உள்ள உலகத்துல பிறந்து விழுந்து கையை தூக்கி எந்த குழந்தையும் கிடையாது. இந்த குழந்தை கிடையாது. அன்றையில் இருந்து பெருமானாருடைய அவுரத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அன்னை ஆயிஷா சொல்லுவார்கள், நான் மனைவியாக இருந்திருக்கிறேன், என்னுடைய அவுரத்தை பெருமானார் பார்த்ததில்லை, பெருமானாரின் அவுரத்தை நான் பார்த்ததில்லை. நான் சொந்த மனைவி, என் அவுரத்தை என் கணவன் பார்த்ததில்லை, என் கணவனின் அவுரத்தை நான் பார்த்ததில்லை. ஆனால் நாங்கள் வாழ்ந்தோம். அவர்கள் தன்னுடைய சச்சாவோடு ஒரு நிகழ்வுக்கு போய்விட்டு இரவு நேரத்தில் வருகிற போது பாட்டு சத்து கேட்கிறாங்க, வெளியே போறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு தடவை காபத்துல்லாவுக்கு கல் சுமப்பதற்காக வேண்டி வெளியே போறாங்க. அப்போ சொல்றாரு, வேட்டியை விட்டு தலையில வச்சுக்க, இந்த கல்லு வலிக்காம இருக்கணும்னு. பெருமானார் வேட்டியை இருக்கிறார்கள், மயக்கி கீழே விழுகிறார்கள், வேட்டி அவுப்படவில்லை. அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய அந்த அவர்களுடைய அந்த மறைவிய பகுதியை மறைவாகவே வைத்திருந்தார். இன்னும் ஹதீஸ்ல வந்து எப்பவெல்லாம் இந்த உலகத்திலே சிறுநீர் கழிக்கிறார்களோ, அதே மாதிரி எப்பவெல்லாம் தன்னுடைய தேவைக்கு போகிறார்களோ பூமி உள்வாங்கி கொள்ளும் ஹதீஸ்ல வருது. பெருமானாருடைய சிறுநீரும் மலம் வெளியே இருந்ததில்லை, பூமி உள்வாங்கி கொள்ளும். எங்கள் ரசூலே அல்லாஹ் அவ்வளவு ஹயாவாக வைத்திருந்தார். ஹயாவுக்கான வெட்கத்திற்கான முதல் அடையாளம் நாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. கியாமத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? முதல்ல எடுக்கப்படுறது வெட்கம் தாங்க. முதல்ல எடுக்கப்படுறது வெட்கம். பேச்சில வெட்கம் போகும்,
அசிங்கமான விஷயத்தை வீட்டுல அத்தாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு எதிராக பேசிக் கொள்வார்கள். வெட்கமே காட்டுவார்கள். ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னுடைய பையன் இப்படிலாம் பேசினான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறேன். நான் தான் சொன்னேன், அவன் கேட்ட வார்த்தையை பேசுறான். பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தை தெரியும், அது டிக்ஷனரி எடுத்து பார்த்துச்சா? நீயும் மனைவி பேசுறத கேட்டிருப்பான், இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டிருப்பான். பிள்ளைகள் பேசுறத திருப்பி பேசுறான். அவ்வளவுதான். அவனா தானா உருவாக்கி கண்டுபிடிச்ச பேசணும் அந்த பையன். அப்ப உங்கள் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்களோ அதற்கான அடையாளங்கள் நீங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி செயல்படுகிறார்களோ அதற்கான அடையாளங்கள் நீங்கள். ஆசிரியர் உன்னபி மாறும். அல்ல திருக்குறள்ல சொல்லுவான், கணவன் மனைவி இப்படி வாழுங்கள், ஆசிரியர் உன்னபி மாறும், நடுவோடு வாழுங்கள். அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், சொல்லாலும் செயலாலும் மனைவி இடத்திலே மிக அழகாக நடந்து கொள்வது ஒரு கணவனுடைய பொறுப்பு. சார் மனைவி தான், தப்பா பேசக்கூடாதுதான், மனைவி தான். ஆனா கீழ்த்தரமான வார்த்தையை உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் பயன்படுத்த கூடாதுன்னாங்க. அவள் குழந்தை பிடித்து தருவதற்கு காரணமானவள், அவ்வளவுதான். நான் சொல்றது விடுங்க. எத்தனையோ பேர் அங்கதான் தப்பா பேசலாம். ஏன்னா உலகத்துல பேசினா திருப்பி கேட்காத ஒரே ஆளு தப்பா பண்ணிருந்தான். அடிக்கடி சொல்றது, எவ்வளவு பார்த்தாலும் சட்டை அப்படிங்கிறவங்க என்ன செய்யறது உடனே ஏன் ஒப்பே ஒரு லூசு அப்படிங்கிறது சரக்கு. நிறைய பேருக்கு ஆம்பளை இருக்கேன்னா பேச தெரியாது, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். டக்கு டக்கு நமக்கு எல்லாம் சொல்ல தெரியாது. நான் அடிக்கடி சொல்றது இது மாதிரி. சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்று நடந்துச்சு, ஒரு ரேடியோல ஒரு செய்தி கேட்டா, மனைவியை அடிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். மனைவியை அடிக்கலாம். அப்ப உடனே என்ன சொன்னாங்க, மனைவி எல்லாம் அடிக்க கூடாது, ஆனா அடிக்கும் ஆம்பளையும் சொன்னான், அதெல்லாம் அடிக்க கூடாது, இவ்வளவு அடிக்கலாம். பொம்பளையும் சொல்றாங்க, ஆனா அடிக்கணும், கை போக முடியாது. உண்மையிலே போய் கேட்டு பார்த்தா பல பேருக்கு தெரியும், அவன் தான் வாங்கிட்டு கிடப்பான். யாருக்கு அது அடி வாங்கிக்கிற ஆளுங்க. அதாவது ரெண்டு செய்தி அம்மா செய்தியும் வாங்குறது இருந்தான். நான்கு ரொம்ப கோடிக்கிறாரு. இங்கிட்டு இருந்து நாலு உலகம் மாட்டது எல்லாத்தையும் தோத்துருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து வர பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அடிக்கலாமா? அங்கிருந்து ஒரு பொம்பளை பேசுறாங்க, ஒரு ஆண் தன் மனைவியை அடிப்பது கடமை. எப்படி சில நேரங்கள்ல கடமை. உடனே நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்றான், நீ பொம்பளை தான், அந்த பொம்பளை வயசுல போயிடுச்சியா அப்படின்னு கேட்கிறான். நான் பொம்பளை தான், நான் பொம்பளை தான். நல்லா யோசிச்சு பேசுமா. ஒரு ஆண் எப்படி அது இறக்கப்பட்ட ஜீவன் இல்லையா, உலகத்துல முடியாத ஒரு ஜீவன் இல்லையா, அதை போய் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு அப்துல்லா அஜித் பேசுற வரையும் பேசுவாரு அப்படின்னு நான் சுபு வரையும் பேசுவேன். நீங்க இப்படியும் உட்கார்ந்து கேட்கறீங்களா, எனக்கு இது மாதிரி பேசுறது நல்லா இருக்கு. நான் என்ன இவ்வளவு அமைதியா இவ்வளவு நல்லா கேட்கறது நல்லா இருக்கு. நல்ல வேலை டீ கொடுக்கல மத்தவங்க நேரம் நீக்கிருப்பாங்க ஒரு டீ. நம்ம பேசுறத பூரா டீ வச்சிருக்கீங்களா, கடைசி போகும்போது போக கவுஸ்தான் குடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வராதுங்கிற மாதிரி நிறைய ஊர் அதெல்லாம் நடுவுக்கு வந்து நம்ம பிரயாணையை எடுத்து குடிச்சோடாக்கி போவோம். நீங்க அமைதியா நீங்க சுபு வரையும் வச்சுக்கோங்க போடுறோம்னா அது வேற கேமத்து நான் வேற அப்படின்னு கொடுக்குற தப்சீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் துபாய். திருப்பி பார்த்தா போய் ஒரு 800 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த மஜ்லிஸே நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், எங்க அத்தா அம்மாவும் எனக்கு செஞ்சிருவாங்க, எனக்கு ஓய்வு கொடுத்த உஸ்தாத்மாருக்கு செஞ்சிருவாங்க. படிப்புல ரொம்ப நாட்கள் நான் படிக்கிற காலத்துல எதுவும் தெரியாது, நல்லா இருக்கும். ஆனா அந்த துபாயில போய் ஒரு 800 பேர் உட்காந்துருப்பாங்க பேசும்போது. அதுல கம்பெனியுடைய ஓனர், சிஇஓ, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லேபர்ஸ், அந்த மஜ்லிஸ் அப்படி நிறைவா இருக்கும். என் அத்தா அம்மா செஞ்சிருவா. ஒரு பெரிய ஒரு அனுகரம். திடீர்னு ஒரு சத்தம், என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நடுவில் திடீர்னு ஒரு ஆள் படிச்சு கிடக்கும். நான் இல்ல தப்சீல்ல கவனமா அப்புறம் தான் என்ன ஒரே சத்தத்தை பார்த்தா வந்து கிடக்கான். எனக்கு ஒரே பயம், என்னடா ஒருத்தர் முத்தா போயிட்டாங்களுக்கு நாளைக்கு நம்மள சொல்லிடுவாங்களே, பேசி பேசியே ஒருத்தனை சாவணி சாண்டா இவன் சொல்லுவாங்க அப்படி அப்படின்னு பார்த்தா அப்புறமா வந்து வேலைகள்லாம் வந்து அவர் தூக்கி போயிட்டாங்க ஆம்புலன்ஸ்ல. 2 நாள் கழிச்சோம்னா அவரை பார்த்தேன். எனக்கு ஒரு இஸ்ராயல் பையன் தெரியாது, தாங்கி வாங்கினவர்களுக்கு ஏன் இங்க இருந்து கொடுத்த வேற ஊருக்கு இடமே கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, சாப்பாட்டு காசுல இருக்கு, 2 நாளா சாப்பிடவே இல்லை,
பெரிய வந்து மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து நடுவில் உட்கார்ந்து மயக்கம் வந்துச்சு. நீங்க ஒன்றும் கோச்சிக்காதீங்க, நல்லதான், நான் கோச்சிக்க மாட்டேன். இருந்தாலும் வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தா காலகாலமா சொல்லுவாங்க, பேசியே ஒருத்தர் அனுப்பிட்டாரு எல்லாம் அது அப்படிமா நம்மள அப்ப இது வந்து இப்ப கணவன் மனைவியும் வீட்டுல உட்காந்து பேசிட்டே இருந்தாங்க. ஆச்சரியமா டக்குன்னு அவருடைய நண்பர் அந்த செயலி நண்பர் புதுசு பார்த்து சொன்னாரு, கூட்டாளி வரலாம், ஒரு கோழி எடுத்து சாப்பாடு ஆக்கி அந்த நண்பர் சில பேர் சாப்பாடு மட்டும் ஆசையா இருந்தேன். சில பேர்லாம் ஒருத்தருக்காரு ஆசைக்கு ஆசையா இருந்தேன். எங்களை போன வாரம் வச்சு படுபடு போட்டுருந்தாரு. சோறு முங்கிற பேர்ல, அதாவது நம்ம முட்டை சாப்பிட்ற அளவு விட்டு அப்புறமா வந்து சாப்பாடு வைக்கிறது. இப்படி சில பேருக்கு குணம் இருக்கும். அது முதல்ல நான் போய் பார்த்தது இந்த ஸ்ரீலங்காக்காரங்க தான். அவங்க போய் சாப்பிட்டுருந்தாங்க. நம்ம விருப்பப்படி சாப்பிடுவோம்ல, இனிப்புலாம் இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிருக்கேன், எனக்கு சோத்தெல்லாம் கொடுத்துருந்தேன், இனிப்புலாம் நல்லா என்னமோ தெரியுது, இன்னைக்கு காலி வேணும் அவ்வளவு அப்படின்னு சாப்பிட்டு அப்படின்னு போது ஒரு கட்டி இருக்கிறாங்க. இது என்ன பழக்கம்னு கேட்டேன். இல்லை ஊர் பழக்கம் அப்படின்னு முடியும் போதுதான் நாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு. அப்படின்னா முன்னாடியே நான் கொடுத்துட்டு போனேன். யார் இப்படி சில பேர் சோறு கொடுப்பான், சில பேர்லாம் சோறு கொடுக்கறதுக்கு இல்லையா, வரும்போதே கேட்பான் என்ன வாங்கிட்டு இருங்க, நான் ஊருக்கு வந்தாங்க என்ன தருவேன் அப்படின்னா நல்லா பணம் சொல்ல பயிர் வீட்டுக்காரங்க சாப்பாடு ஆகிற நண்பர்கள் அந்த அம்மா சொல்லிச்சு, உனக்காக்கி போறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல கூட்டாளிய வந்து அதுக்கு கோடை எடுத்து பாத்தியால வாங்கணுமா, ஒன்னா இருந்தா ஓவர்னு தந்தம்மா உடனே சொன்னாரு. அப்ப என்ன செய்யறது தெரியல, வந்ததுல என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த அம்மாவே ஐடியா கொடுச்சு, நம்ம ஒண்ணு செய்வோம், நம்ம 2 பேருக்கும் சண்டை மாதிரி நடிப்போம். நமக்கு 2 பேருக்கும் சண்டை மாதிரி, நீங்க என்ன அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுகிற மாதிரி அந்த கதை தரப்பான்ல சத்தமா கிடக்குங்க, வந்தாலும் போயிடுவோம், நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம், வாழ்க்கையிலே முதல்ல இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி சரி பையன் வந்துட்டான். அவங்க சொல்லி அடிங்க அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசமா எடுத்தான், வசமா வச்சுட்டாங்க. 25 வருஷத்துல மாட்டாத ஒரு கோழி மாட்டிக்கிறாங்க. அடி அடி விடவில்லை தப்பா சொல்றா, மாத்தறியாம ஏதோ என்னையே பேசுறேன். நீங்க எல்லாம் சிரிக்கும் போதே தெரியுது, வீட்டுல வரணும் உங்களுக்கு இருக்கு. உடனே நண்பர் வந்தாரு, கலந்து ஒரு தட்டி பார்த்தா முன்னாடி நிற்கிறார். ஒரே சண்டை. ஆமா சரி நான் வரேன் கிளம்பிட்டேன். ஒரு போனவங்க இந்த அம்மா திரும்ப வந்து அந்த சோஃபால உட்கார்ந்து சொல்றாங்க. அந்த அம்மா கேட்குது, ஏங்க மெதுவா தான் நினைக்க சொல்லி அழகா கேட்பா மெதுவா தான் நினைக்க சொல்லு. உடனே இவர் சொல்றாரு, ஆமா உன்னை பிள்ளை அடிச்சிருந்தாலும் எனக்கு தெரியும், ஆனா நீ ரசமா சாப்பிட்டீங்க அப்படின்னு அம்மா சொல்லுங்க. ரசிச்சுட்டு இருக்காரு. திரும்ப கதவு தருது. போய் திறந்து பார்த்தா இந்த அம்மா சிரிச்சுட்டே இருக்கா, அவர் சிரிச்சுட்டே இருக்கா. போய் கதவு திறந்து பார்த்தா நட்பு நிற்கிறாரு. இவருக்கு ஒரே சாப்பிட்டு அடி வாங்கினதும் இவனை காலையோடு இருக்கிறாரு. திடீர்னு உடனே கேட்கிறாரு, ஏன் வந்தேன். சொன்னாரு, நீயும் உன் மனைவி பேசுறது கேட்டுக்கிறேன், அடிக்கிற மாதிரி அடின்னு அழுகிறது மாதிரி அழுகிறேன்னு அவர் சொன்னாங்க. நானும் போனது மாதிரி போனேன், வந்தது மாதிரி வந்தேன். வெற்றாத கோழி அப்படின்னா அவன் எப்படி போப்பார் பயங்கரமா இப்ப பார்த்து சொல்லுவாங்க. இஷாவுடைய தொழுகை இன்ஷால்லா ஒரு நேரம் சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் எப்ப நான் வீட்டுக்கு போகிறது தெரியாது, முன்னாடியே சொல்ல மாட்டேன். இப்பவே சொல்லிட்டா எதையும் பார்ப்பிய அணியும் பார்ப்பிய அது பார்க்கறதுக்கு இஸ்ராயல் மாதிரி தெரிய மாட்டேங்க ஒரு காலங்கு அப்படின்னு இருக்கு. அதனால சொல்ல மாட்டேன். அது நேரத்துக்கு முடிச்சுக்கலாம். நேரம் நேரம் தாண்டாது. சகோதரர்களே, இப்போ கியாமத்துனால கொண்டு வந்து ஏன் இப்படி ஒரு தலைக்குள்ள கொண்டு வச்சாங்க அப்படின்னு அவ்வளவு பயங்கரம். எந்த நபிமார்களும் கியாமத்தை குறித்து எச்சரிக்காமல் இருந்ததே இல்லை அப்படின்னு. எந்த நபிமார்களும் தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை, தஜ்ஜாலுக்கான கடைசியில் வரவேன்னா, ஆனா எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை குறித்து எச்சரித்தார். ஹதீஸ்கள்ல வந்து நாயகம் தஜ்ஜாலை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு நாங்க திருப்பி திருப்பி பார்த்துப்போம். பார்த்துட்டானோ என்ன நபி பேசுறத தீர்ப்போம், வந்துட்டானோ வாசல் நிற்கிறானோ அப்படிங்கிறது மாதிரி உலக குழப்பத்துல அப்படி ஒரு குழப்பம் உலகத்திலேயே நிகழ்த்திருக்காரு.
உலக வரலாறு அப்படி ஒரு குழப்பம், அப்படி ஒரு வைத்தியக்காரத்தான் நடந்தே இருக்காது. நிலையில அப்படி ஒரு குழப்பம் நிகழும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு பதிலே பெருமானார் சொல்கிறார்கள், சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை எவர் ஓதுகிறாரோ தஜ்ஜாலிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அவர் பார்த்தவங்க தெரியுமா? அறிவாளி என்ன செய்வாரு? ஒரு அறிவாளி தான் பிள்ளைகளுக்கு முதல் அதை சொல்லி கொடுப்பாரு. நீ எந்த உலகத்தினுடைய மாயைகளை நீ மாட்டிக்க முதல்ல தான் மனப்பாடம் பண்ணுவாரு. நான் பிள்ளைகளுக்கு உடனே சொல்லி கொடுப்பாரு. இங்க வாங்கக்கா, இதை டெய்லி ஓதி. தஜ்ஜாலினுடைய குழப்பம் ஒன்று, அதுக்கு முன்னாடி வருகிற அது சார்ந்த குழப்பங்கள் ஒன்று, எல்லாத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுது. உன்னை சொல்றேன், திருக்குறான தவிர நமக்கு இன்னொரு பாதுகாப்பு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இடையில என்னிடத்துல சில பேர் வந்து கேட்டாங்க, என்ஆர்சி என்சிஏ அப்படின்னு கொண்டு வந்து திருத்து நம்ம இங்க விடுறாங்க, எப்படாவது பாட்டு கொடுத்துறாங்க. இதுல இருந்து ஏதாவது விமோசனங்கள் இல்லையா எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீ எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பதிலுக்குறாங்க இருக்கு, எல்லாத்துக்கும் பதிலுக்குறாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்ட, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் திருக்குறான் வகுப்புல இருக்கக்கூடிய அவங்க சொன்ன இருக்கு, அதுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியல, என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்க சாதி பார்த்து நடத்துறோம், அதை நடத்துறோம், இது நடத்துறோம். திரும்ப திரும்ப தூசி எடுத்துறாங்க, திரும்ப திரும்ப தூசி எடுத்துறாங்க. உலகத்துல ஒரு தூசி எடுத்தா கோபம் வந்துச்சு. உலகத்துல எல்லாம் உங்களை பார்ப்பா என்ன செய்ய போறேன், என்னாச்சுன்னா அது நீனா கோபம் வந்துச்சு. சார் நம்மால் பூரா நல்லா சுத்தலாம், அடுப்புனா உள்ளே கிடந்தானே என்ன நடந்துருக்கு? நம்ம நல்லா சுத்தமான நேரத்துல நல்லா அடிக்கிறது, சிகரெட் ஆட்டு சிகரெட் ஓட்டிட்டு அதை ஓட்டிட்டு என்னெல்லாம் சொல்லி போக முடியுமோ ஊருவா ஆசுறாங்க. அதனால ஒரு முஸ்லிம் பெருவாரியான பாடகர்கள் இருக்கிற ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்தேன். அப்போ ஒரு நண்பரை போய் சந்திச்சேன். அதுக்கு என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்க ஏதோ வைஸ்டார் ஹோட்டல் ஆர்டர் போடுறோம், ஒரு கடை கிடையாது, வர கிடையாது, டீ கறி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லை. என்ன நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கும். எப்படி கேள்வி முன்னாடிதான் புரியுமா, பின்னாடி எல்லாரும் உங்களுக்கு என்ன வேணும்? மூர்த்தமா வேணுமாட்டானே. இப்ப கொரோனா நேரத்துல மூர்த்தமா முட்டை வேணுமா? என்ன பிரியாணி என்ன சொல்றீங்க? 11 இப்ப நல்ல ஒரு கடையில முட்டை பண்ணா போட்டுருக்காங்க, சாப்பிட்டாங்க. ஆனா சில பேர் சேவை கூட பண்ணல, தாடியை புதுசா வளர்த்து இந்த பிளைட்ல இருந்து அப்படி ஜப்பான் அடுத்த பிளைட்ல பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பிளைட்டே காலையிலேயே உயர்றாங்க. அல்லாஹ்வுடைய நேமத்தை நினைச்சு பாருங்க. பிளைட்ல இருந்து இறங்கிடக்கூடாதுன்னு ஜம்ப் பண்ணி அடுத்ததுல போய் அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா தாடியை சேவைக்குள்ள வீசையை வெட்டல போயிடாது. நான் மாத கொரோனா என்னடா அப்ப வந்தாங்க, நான் ஜாப் பண்ணேன், நல்லா ஜாப் பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசை சொல்றேன். இப்ப 2வது நாள் அடுத்தாலே இப்ப கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கு. போட்டு கேட்கிறாங்க, நாங்க இவ்வளவு சாரி நான் சொன்னேன், அல்லா குரான் ஒரு விடை சொன்னான், நீ அதை செஞ்சா நல்லா உனக்கு பாதுகாப்பா என்னன்னு சொல்லு. இது அசானத்தில் குரான் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில்லாஹி ஹிஜாபன் மஸ்தூரா. அல்லாஹ் குரான்ல ஒரு வார்த்தை சொல்றான், நீ எத்தனை சாரி பாருங்க, எவையோ கூப்பிட்டு இருந்தத பேச வச்சீங்க, ஒவ்வொரு சத்தம் போட்டீங்க, என்னதான் செஞ்சீங்க. ஆனா அதுல உட்கார்ந்து 50 பேர் ஒரு 25 பேர் நீங்க குரான் மட்டும் தொடர்ந்து ஓதி இருக்கா? அல்லாஹ் சொல்றான், குரான் சொல்றான், நீங்கள் 25 பேர் அங்கே உட்கார்ந்து குரானை ஓதி இருந்தால் இந்த இந்தியாவில் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீ மைக்குலாம் பேசுவீங்க, ரோட்டோ மாட்டி நல்லா பேசுவீங்க, பாட்டிகளை உட்கார வச்சீங்கல்ல. ஆனா பார்ட்டிகள் பண்ண வேண்டிய வேலையை பார்க்க இந்த அகாலத்தில் குரான் எல்லாம் சொன்னான், நீங்கள் மட்டும் தொடர்படியாக திருக்குறானை ஓதி இருந்தால் இந்த அகாலத்தில் குரான் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில்லாஹி, எவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமையை மறுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் இருக்கிற ஊரிலேயே ஒரு திரையை ஏற்பாடு செய்வோம். மஸ்தூர், உங்களுக்கு அவர்களுக்கு இடையில ஒரு திரையை போடுவோம். அவன் உங்களை பார்க்காதது மட்டுமல்ல, உங்களை குறித்து சிந்திக்க கூட மாட்டாங்க. குரான் அவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு தெரியுமா? ஓதறிய எத்தனையோ வேலையை பார்க்க, இந்த வேலையை பார்க்கலையே. உங்க சிந்தனையை விட்டு அவனை அடிச்சு அவ பக்கமே திருப்பி போங்க. அவனை வேற பஞ்சாயத்துல நம்ம ஈடுபாடு கொடுக்குமே. இதுல இந்த ஊர்ல நீங்க சுகமா வாழ்க்கீங்க. இப்ப சொல்றேன், எப்ப நம்ம இந்த வேலையை பார்க்கறோமோ நம்மளை விட்டு அவர்களுடைய மூளைக்கு திருப்பப்படும். அவங்க பிரச்சனை நமக்கு பெருசாயிடும், நம்மளை பார்க்கவே மாட்டான். தெருவா வீடு வீடா பெண்கள் ஆண்கள் ஒரு பக்கம் ஓதுவீங்க. இது குரான் இருக்கிற வாக்குறுதி, குரான் இருக்கிற வாக்குறுதி.
எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை குறித்து எச்சரித்தார்கள். பெருமானார் அதற்குரிய பதிலையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. இதை ஓத சொல்லுங்க உங்க பிள்ளையில நல்லா அந்த தஜ்ஜாலையுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பான கொஞ்சம் நிச்சயம் இல்லை. நான் சொன்னேன் ஹயா எடுக்கப்படுவதில்லை. இரண்டாவது இல்மு உயர்த்தப்படும். பெருமானார் சொன்னாங்க இல்மு உயர்த்தப்படும். என்னைக்கு அறிவு போகுதோ எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். பெருமானார் சொல்லுவார் யூருஃபாவுல் இல்மு, அடையாளம் யூருஃபாவுல் இல்மு, இல்மு உயர்த்தப்படும். பட்ட உடனே அந்த இடத்துல அறியாமை குடிகொள்ளும். அறியாமை குடிகொள்ளும். உடனே அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆபாசங்கள் கருத்து ஆட ஆரம்பிச்சிடும். நீதி பார்க்கறவங்க அறிவு கொஞ்சம் கம்மியான ஆபாசங்கள் எங்கெல்லாம் ஆபாசம் வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அது கூட ஆபாசமா இருக்கு. வீடுகளுக்குள்ள பேசுறதுக்கே வைக்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஒரு கணவன் மனைவியும் கூட சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. இஸ்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஹதீஸ்ல நாயகம் சொன்னாங்க, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தகராறு இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாதுன்னாங்க நபி. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சண்டையை போடுறான். சில பேர் பிள்ளைகள் தான் சொல்லிடுவான், அம்மாவோட பிள்ளைங்களுக்கு நான் அவனை பேச மாட்டேன்னு. அந்த பிள்ளைதான் தூது வாங்கிக்கிறது அங்க போயிட்டு புருஷனுக்கு கொண்டாடி கேட்டேன். அவனுக்கு அர்ஜென்டா காலையில பயிற்சிக்கு போனான். 5 மணிக்கு எழுதி விடணும். கொண்டாடி தவணை கீழே எழுதி வச்சுட்டு அதான் படுத்துட்டான். சண்டை பேச முடியாதுங்க அந்த அம்மாக்கு இல்லை எழுதி சொல்லிட்டான். காலையில 8:06 போது மணி எடுத்துருக்காரு. போச்சா பிளைட் அப்படின்னு கொண்டாடி திரும்ப அடிவுக்கா தவணை தூக்கிப்பாரியா 5 மணிக்கு எழுதி விடவும் எழுந்த நான் 4:06 எழுதிருக்கேன். 4:06 ஆயிடுச்சு எழுதிருக்கோம். தவணை கீழே அந்த அம்மா வந்து இவர் செஞ்ச மாதிரியே பிள்ளைகளுக்கு கூட உங்க சண்டை தெரியக்கூடாது. பிள்ளைகளுக்கு கூட உங்களுடைய அந்த உறவு தெரியக்கூடாது. எதுவுமே வெளியே வரும்போது அது எவ்வளவு முக்கியமான எவ்வளவு முக்கியமான ஹயா இன்னைக்கு எடுக்கப்பட்ட. இரண்டாவது பெருமானார் சொன்னாங்க முக்கியமான ஒரு செய்தியை இன்னைக்கு சொல்றேன். எல்லா இடங்களிலும் கேட்கப்படுகிற கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகளை விருத்தி இல்லாத உணவாக இருக்கு. விருத்தி இல்லாத உணவு. மழை பெய்யும் ஆனால் துர்பூண்டுகள் வளராதுனாங்க. துர்பூண்டுகள் செய்யாது. வளர்ந்தாலும் அதற்கு காய்கறிகள் வராதுனாங்க. மழை பெய்யும். நீங்கள் சாப்பிடுகிற இன்னைக்கு உங்களுடைய எல்லாமே பீட்டிங்க. இது அதுல ஏதாவது உரம் போட்டு விதை இல்லாத நிறைய சாமான்கள் இருக்கு. சாப்பிடுறோம். இடையில ஒரு டாக்டர் செஞ்சாங்க, விதை இல்லாத சாமான்களை சாப்பிட்டா நீங்களும் அதே போன்று சந்ததிகள் இல்லாமல் ஆகி போவீர்கள். அந்த டாக்டர் இந்த விதைகள் அதே தான். மழை இருக்கும், அதுல இருந்து ஒரு வரக்கத்து வராது. ஆனா அதுக்கெல்லாம் காரணங்கள் உண்டு. இன்றைக்கு நீங்க திருச்சியில வந்து பார்த்தா தெருக்கு குழந்தை உருவாக்குகிற அந்த மையங்கள் உருவாகி இருக்கிறது. பிள்ளையை பெற்க முடியல. திரும்ப கொடுத்துறான் சார். குழந்தை பெற்றது பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு பிள்ளைய பெற்றுட்டு அந்த அம்மா அப்பா கையிலாக குடிச்சிட்டு செய்யறான். அந்த பிள்ளைய 10 பிள்ளைய பெற்று ஒரு காலத்துல எந்த பிள்ளைனே தெரியாம தெரிஞ்சுட்டு இருந்த காலத்துல நீங்க மாறி போச்சு. உங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு ஹதீஸ்ல வந்து சொன்னாங்க, கியாமத்துடைய கடைசி நாட்கள் பிள்ளைகள் அப்போது சுத்தமாக நின்று போகணும். கியாமத்தினுடைய மிக நெருக்கமான காலங்களில் குழந்தைகள் பிறக்க. ஏன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா குழந்தைகளுக்கு மீது கியாமத்தை இறக்க மாட்டான், இறக்குவான். அந்த பிள்ளை ஒரு அழுகலுக்கு சாப்பிட்டா கியாமமே நிப்பாட்டி மாட்டாங்க. அல்லாஹ் தாங்க முடியாது. அதனால கியாமத்து நடக்கிற நேரத்துல உலகத்துல பிள்ளையவே இருக்காது. ஆனா அது நாயகருக்கு அது மாதிரி உண்டான நிலைமையில இருக்கும். இன்னைக்கு ஆணவம் சித்தமா இருக்காது. ஏன்னா நானா குழந்தைகள் பெற்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்மை பெருமை குறைந்து கொண்டே வருதுன்னா கல்யாணம் முடிச்சு போது குழந்தைகளை பெற்க முடியல. ரொம்ப நெருக்கமா இருக்கும். கியாமத்துக்கு இன்னும் ஒரு 100 வருஷம், இன்னொரு 1000 எவ்வளவு நாள் நடக்கும்னு தெரியாது. சாதாரண எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கியாமத்து எல்லா விதமான குழப்பங்களும் வந்துருச்சு. அவ இந்த குழந்தை பிறப்பு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் சொல்றாங்க. 30 ஆண்டு, 40 ஆண்டு, 60 ஆண்டு சொல்றாங்க. சுத்தமாக பிள்ளை பிறப்புகள் இல்லாமல் போகும். வெறும் அந்த நடுத்தர வயது வயோதிகர்கள் மட்டும் இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு வாலிபர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கான். வயோதிகர்கள் கம்மியாயிட்டாங்க. இந்தியாவில் லார்ஜஸ்ட் the population of the youth in the globe அப்படின்னு சொன்னா இந்தியா one of the country. இதுதான் இந்த நாட்டினுடைய பெரிய பிளஸ், பெரிய மைனஸ்.
ஏன்னா எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. கெயின் பண்றதுக்காக யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்க. அந்த மாதிரி காலம் இப்ப கியாமத்தினுடைய நெருக்கத்தில் குழந்தை பிறப்புகள் இன்னைக்கு கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டாங்க. எல்ஜிபிடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, என்ன நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னா, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னா, பெண் பெண்ணே கல்யாணம், இதெல்லாம் ஒரு காலத்துல காலி குடும்பம் அமைக்கல. ஏன்னா மனுஷனாடா நீ அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு உலகம் வர எங்கே இருக்குது? அந்த சில நாடுகளுக்கு உண்டா இருக்கு. நான் சொல்றது எழுதுல என்னன்னு, குழந்தை பிறப்பு குழந்தைகள் பிறப்பது கியாமத்தை தள்ளி போடும். குழந்தைகள் பிறப்பு நல்ல பெயர்களை வைப்பது கியாமத்தை தள்ளி போடும். பிள்ளைகளுக்கு கண்ணாமதான் பெயர் வைக்காம அழகிய பெயர்களை சொல்லி அழைக்கிற போது இதெல்லாம் அதற்கு காரணங்களாக இருக்கிறது. அதுல ஒரு காரணம் இன்னைக்கு. அதனால ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்ல ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை சமைச்சிட்டாரு. எதை சாப்பிடணும்னு சொல்லணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதை சாப்பிடுறியா, அதை சாப்பிடாதையா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எது சாப்பிடுறதுன்னே தெரியல. கட்டளை திங்கலாம், கட்டளை திங்கலாம், அது நமக்கான உணவா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு பார்த்தா இந்த பர்கர் பீஸா நான் அடிக்கடி சொல்றது, அது பார்த்தா நீங்க ஏதாவது நினைச்சுக்கிறீங்க, இந்த பர்கர் எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைகள் பிடிக்க வாயை போட்டா உள்ள வைக்கும் போது ஏதோ ஒரு சிங்கமே தான் அப்படியே வாயை போட்ட மாதிரி. அதை அப்ப என்ன சொல்றது, ரசிச்சு அதை போட்டா என் பிள்ளை வாயில எப்படி போக போறாங்க, தமிழுக்கு போறாங்க, இடம் இப்படி போட்டு சாப்பாடுங்கிறது அழகா இருக்கணும்னா சாப்பாடுங்கிறது அந்த சாமிக்கு பெருமாள் சொல்லி தர்றாங்க. இங்க உட்காந்து ஒரு சின்ன பிள்ளை உட்காந்து குல் பிஸ்மில்லா, நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. குல்வி எதி உனக்கு பக்கத்துல வலது புறத்துல என்ன இருக்கு அந்த சாப்பாடு சாப்பிடு. உன் பக்கத்துல இருக்கு அதை சாப்பிடு. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, பழமைக்காக சாப்பிடு. உன் பக்கத்துல இருக்காது. சில பேர் அப்படியே நடுவுல இப்படி பிள்ளைகளுக்கு என்ன சாப்பிட தெரியும் அப்படி கண்ணாமன் அதை அங்கே போட்டு இங்கே போட்டு முதல்ல ரமதான் சேர்க்கிறது துபாய்க்கு போய் இறங்கின புதுசுல நான் கிடைச்சா அனுப்புவோம். கொஞ்ச நாள் ரமதான் இருந்துச்சு. அங்க ஒரு பார்த்தா எங்கேயுமே கட்சி கிடைக்கல. எந்த வழியாவது போனா பிரியாணியா வச்சிருப்போம். நமக்கு மத்தவங்க முடிச்சிருக்கீங்க. எங்களுக்கு நம்மெல்லாம் நோம்பு தரத்துக்கு பிரியாணி சாப்பிட பழக்கம் இருக்கா? இன்னொன்னு டக்கு சாப்பிடுவாங்க பிரியாணி. நமக்கு ஆகவே நம்ம கட்சி பஜார்ல 5 ரூபாய்க்கு விற்போம் அப்படிப்போம். அதை குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு போனோம். அந்த கட்சியை பார்த்தோம்னா தேவாபந்தமாக இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு அந்த பள்ளியாசல்ல பிரியாணி கத்து ஒரு நாள் போய் எனக்கு சாப்பிடுறதுக்கு அப்படி சரி எப்படியோ நோக்கம் இருக்கணும்னு போனாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறேன். நம்ம அண்டை மாநிலம் பாகிஸ்தான்காரங்க உட்கார்ந்து நீங்க அழகா நோக்கம் இருக்கிறாங்க பாகிஸ்தான். நம்ம ஆள் பக்கத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தட்டுல வந்து மதராசி உட்கார்ந்து அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்துட்டு டக்குன்னு நோக்க தோக்கணும் உள்ள கையுமா கறியை டாட்டாமா தின்றுவோம். அந்த கறியை கொண்டு தின்னுட்டு நம்ம பார்த்து மதராசிகள் சாவல் காணைவாங்க நம்ம இது பக்கத்து தெரிஞ்சு போயிடுவோம். நான் சொல்ல வளர்க்கிறாங்க சாவல் காணைவாங்க அவரு கறி மட்டும் திப்பாராம். கோஷ்டு காணைவாங்க நம்ம என்ன சாவல் காணைவாங்க சிரிச்சுக்கிட்டே கறியை உட்கார்ந்துட்டு அந்த ஓசத்துக்கு கிழக்கை கொண்டு பக்கத்து தெரிஞ்சு போயிடுவோம். அப்பதான் அது தீவிரமாய் ஆளுநராக உட்கார்றாரு. அது ஒரு பாடம் கிடைக்கிறது இல்லையா நமக்கு? இவன் மாதிரி ஆளுநர் உட்கார்ந்து சாப்பிட்டா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்களே, கியாமத்தினுடைய நெருக்கத்திற்கு எல்லா நபிமார்களும் நம்மை எச்சரித்தார்கள். நாம் அதை தள்ளி போடணும்னா பெருமான ஒரு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ற வரை கியாமத் நடக்காதுன்னா அப்ப அந்த வார்த்தை என்ன வார்த்தை? நீங்கள் ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் கியாமத்தை கொண்டு வர மாட்டான், தள்ளி போயிட்டே இருந்தாங்க. கியாமத்தினுடைய அடையாளத்தில் அடுத்து பெருமானார் சொன்னார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வராசத் என்கிற கணக்கு எடுத்து கொடுத்தாங்க. அறிவிலே முதல்ல போறது அறிவியல் தெரியுமா? இந்த வாரிசு உரிமை பற்றி அந்த சட்டத்தை பற்றி கணக்கு உங்களை விட்டு எடுத்துக்கொள்றோம். ஒரு கணக்கு அத்தாருடைய சொத்துல இந்த சகோதரருக்கு எவ்வளவு வந்து தெரியாது. அவர் கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கையும் வந்து கேட்பாரு, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்குமே பதில் தெரியாத ஒரு நாள் ஒருனாங்க. ஏன்னு கேட்டா அதை பத்தி சட்டத்தை ஒருத்தருமே சட்டம் பண்ண மாட்டாங்க. ஒரு சட்டத்தை கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ஜாதியில இருக்கும். இப்பவே நிறைய பேர் ஆரம்பிச்சா சொத்தை பிரிக்கிறது இல்லை. அப்படியே பிரிச்சா புலமாட்டத்தெல்லாம் கேட்கறது அவையெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. அப்படிலாம் பிரிக்க முடியாது. நான் சொல்றது விளங்குதா? அவங்களே ஒரு பங்கு வச்சுக்கிறாங்க. இங்க வந்து உனக்கு இந்த ஊரு எனக்கு இந்த ஊரு அப்படின்னா அப்படிலாம் பிரிக்க முடியாது இஸ்லாத்துல. சார் இஸ்லாம் அவங்களை சொல்லுகிறது சொத்து பிரிப்பு கணக்கு அப்படிங்கிறதுடைய அந்த அறிவு எடுக்கப்பட்டுச்சுனாலே அமானிடம் போகும்னு அர்த்தம்.
அது எதுக்கு அல்ல அதோட ஒரு சேர்த்தான் தெரியுமா? ஒருத்தர் இறந்து போன உடனே இஸ்லாம் சொல்லுகிற முதல் கடமை என்ன தெரியுமா? ஓ சொத்து இல்ல, அது அல்லாஹ்வின் சொத்து தெரியுமா? நான் சொல்றது புரியுதா? எங்க அத்தா சொத்து இல்ல, எங்க அத்தாவுக்கு எவ்வளவு வீடும் சொத்து இருந்ததோ நீ சொல்லிக்கலாம் எங்க அத்தா சொத்து. அவர் மௌத்தா போன உடனே மார்க்கம் சொல்லுகிறது ஓ சொத்து இல்ல, அது உங்க அத்தா சொத்து இல்ல, அது அல்லாஹ்வின் சொத்து. இப்ப கணக்க போட அப்படின்னு மற்றதுக்கெல்லாம் கணக்கு போடும்போது பிஸ்மில்லான்னு போட்டு எழுதுவான். இந்த சொத்து கணக்கு மட்டும் முதல்ல போடுறது என்ன தெரியுமா? மையத்துக்கு எழுதுவான். எங்க மதரசால அப்படிதான் சொல்லித்தருவாங்க. இந்த சங்கு ஊதி இதை எழுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, கப்பலை அதே மாதிரி இந்த போடுறதே மையத்துக்கு பெருசா போடுவான். அந்த ஆளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்கன்னு போட்டு பக்கத்துல எவ்வளவு சொத்து இருந்துச்சு போட்டு பிரிப்பான். பிரிக்கும் போது சொல்லுவான், இது நானா பிரிய சொல்றது மாதிரி பிரிக்க முடியாது, அல்லாஹ் போவான். அல்லாஹ் பக்கம் வைக்க முடியும். பையன் ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு இவ்வளவு போடு அப்படின்னு நல்லா சொல்லுவான். பொண்ணு இவ்வளவு இருக்கா அவனுக்கு இவ்வளவு சொத்தை போடுங்க அல்லாஹ் சொல்லுவான். மனைவி இத்தனை இருக்கா இவ்வளவு சொத்தை போடுங்க அல்லாஹ் சொல்லுவான். சார் என்ன அழகான ஒரு ஒரு பிரிவு தெரியுமா? இந்த இந்த சமூகம் அதை இழந்து இருக்கிறது. இன்னைக்கு நான் ரியாலிட்டியை சொல்றேன். நிறைய பேருக்கு அசத்துமார்கள் கணக்கு தெரியாது. எனக்கு கேட்கவே இல்லை. கேட்டாலும் பேரு தெரிஞ்சு போயிருமா பத்திரிகை பாருங்க, அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. யாராவது சட்டாத்து கணக்கு கூட நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா 2வது நாளே பள்ளியாசிரியர் ஒரு சுற்றுலா போய் அவர்களை எழுந்து சொல்லி தெரியாதமா 2 கோடி சொல்லிட்டேன். 2 கோடி கையில வச்சுட்டேவா தெரியுங்க. அவரால் ஏதோ சொத்துல இருக்கு அந்த உடனே பள்ளியாச வச்சு அனுப்பி விடுறாரு. இங்க வந்தா என் கூப்பிட்டுக்காரமா உங்க அப்படிங்கிறாங்க. நான் எதெல்லாம் சமாளிக்கிறது ஆக இந்த சொத்து கணக்கு போறதும் ஒரு மனிதன் கியாமத்தை நெருங்க விடாமல் அவனாக நல்ல செயல்களை அவன் செய்ய வேண்டும். இன்னும் வருது நிறைய பொக்கு சாப்பிடுவான், எந்த பயனும் இருக்காது. கசவத்து இப்படிலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு புக்கு போனாங்க. ஒரு புக்கு எடுத்து படிச்சு பார்த்தா ஒரு காலத்துல எங்கேயாவது ஒருத்தர் எழுதும் ஆத்தரா இருப்பான், பயங்கரமா அந்த புக்கு வாங்கி படிச்சா வாழ்க்கையை மாற்றணும். இதை போலவே நிறைய அவன் அறிவை தாண்டி கிதாபுகள் வந்துடும். ஆனா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. ஏன் படிச்சிருப்பான், அதனால அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு அடையாளம் 2 அடையாளங்கள் பல அடையாளங்கள் நம்ம இடத்துல வந்து கொண்டே இருக்கிறது வந்து விட்டது. இன்னைக்கு எல்லாம் பார்த்தா ரொம்ப நெருக்கமாக இன்னும் சில நாட்களோ அப்படிங்கிறது மாதிரி நம்ம கியாமத்துல இருக்கும் போது ஒரு மூமியினுடைய கடமை என்ன அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பது, அழகா பேசுறது சொல்லிக் கொடுக்குது, அழகான செயல்பாடுகளை செய்ய வைக்க சொல்லிக் கொடுக்கிறது. இது ஞாபகத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கு. சமீபமாக ஒரு இடத்துல இந்த நீராசு சம்பந்தமா ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. அங்க போனப்ப நான் இதுதான் சொன்னேன். இந்த ஆத்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஞாபகத்தினாலே கொஞ்சம் தள்ளி போட்டுருக்காரு. ஏன்னு கேட்டா இதை பத்தி உண்டான அறிவு எதுவுமே இல்லை. இவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ரொம்ப ஈஸியா MCQ மெத்தட்ல எல்லாரும் படிச்சுக்கியா, நீங்க அதிர்ஷ்டமா கேட்க வேண்டியது இல்லை. அந்த கிதாபை வாங்கி வீட்டுல வச்சுட்டா ஒரு மௌத்தா போயிட்டாருன்னா அந்த பக்கத்தை எடுத்து 4 புள்ள இருக்கா 2 வயல் இருக்காங்கன்னா அதுல இருந்து கணக்கு, அந்த கணக்கு எடுத்து நீங்களே போட்டு நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். யாருடைய தேவையுமே இல்லாத அளவுக்கு ஒரு சமீபமா மெட்ராஸ்ல ஒரு கிதாப் போட்டுருக்காரு. அந்த வராசத்து நான் தமிழ்நாடு கூட அறிமுகப்படுத்தியா எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சேரு. அவங்க எல்லாரும் அதை செய்வாங்க இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த சொத்தை நீங்கள் பிரித்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பாகத்திலையும் அதை வர செய்வோம். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா சேர்ந்து இருக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இப்ப 5 அண்ணன் தம்பிக்கு அதுல உள்ள அந்த காசுகள் மொத்தம் ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து ஆளுக்கு 2 லட்சம். அந்த 2 லட்சத்துக்கு அல்லா விட்டானா அவனுக்கு ஒரு பெரும் வாழ்க்கையை விளக்கம் கொடுவான். அவன் மாற்றிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் இது குறைஞ்சு போயிருக்கோம். தப்பான அறிவு. அல்லாஹ் நம்ம வாழ வைக்கிறதுக்கு நினைக்கிறான். நாம என்ன நினைக்கிறோம்னா இறைவன் நம்மளை சாவடிக்கிறான்னு நினைக்கிறோம். சகோதரர்களே, நல்ல அறங்களை நாம் செய்ய நம்முடைய ஞாபகத்துக்கான ஏன் இதை மாதிரி ஞாபகம் திருக்குர்ஆனுடைய கடைசி பகுதி 30வது ஜுஸ்ல முழுக்க அல்லாஹ் கியாமத்தை பற்றி பேசுகிறார். முழுக்க ஏன் இந்த பயம் காட்டுதல், இந்த எச்சரிக்கை ஏன் இது வந்துச்சுன்னா என்ன நடக்கும், அப்படி என்ன ஆயிர போது இருக்கு இல்ல. அது ஒரு திருத்தமான, அது ஒரு பயங்கரமான எல்லா பிரிவுகளுக்குமே நபிமார்கள் பதவி கொண்டிருப்பார்கள். எங்களுடைய உயிருக்குயிரான முஹம்மது ரசூலுல்லாஹை தவிர மற்ற எல்லாருமே பதவி இருப்பாங்க. யாரும் தான் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரும்
நபி மட்டும் தான் சொல்லுவாங்க யா உம்மத்தி யா உம்மத்தி. அந்த நேரத்திலேயும் நம்மள குறிப்பிய உம்மத்தை யாரா விட்டுறாங்களா அப்படின்னு சொல்லுகிற ஒரே ஜீவன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா திருக்குர்ஆன்ல அந்த அந்த ஸ்டேட் அந்த அழகா சொல்லுவாங்க, நீங்கள் தொடர்ந்து குர்ஆன் ஓதுவராக இருந்தால் உங்களுடைய கபரில் அல்லாஹ் உங்களை கொண்டு வச்ச பின்னாடி ஒரு பெரும் வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அந்த குர்ஆன் என்ன செய்யும்னா உங்க கபருக்குள்ள வந்து நிற்கும். உங்க அந்த அந்த உங்க கபரை ஒரு பெரிய பேலஸ் ஆகிட்டது. ஹதீஸ்ல வருது குர்ஆன் வந்து நிற்கும். அது சொல்லுவோம் யாரும் வேணும் ஓதிட்டே இருந்தா இந்த வீட்டை பெரிய வீடு ஆகிட்டாங்க. ஏன்னா அது சின்ன வீடு ஆல்ரெடி 2 பேர் இறங்கினா உள்ள மேல ஏறதுக்கு அந்த மையத்தை வச்சு கஷ்டப்படணும் பாக்கிட்ட. இந்த வீடு இதுல எவ்வளவு நாள் தங்கிக்கணும்? 10 நாள், 1 மாசம், 2 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் தெரியாது. 10 கோடி இருந்தா தெரியாது சார். நமக்கு பிடிக்காத இடத்துல 10 நிமிஷம் இருந்தாலும் கூட அது கோடி ஆண்டை போலதான் இருக்கும் அந்த வீடு, அந்த கபர் இருக்கிற வீடு. பெருமானார் சொன்னாங்க, அதை நீ இருந்து உலகத்தில் இருந்து அதை நீ விரித்துக் கொள்ளலாம். உங்க கபரை மத்த பசரை ஹதீஸ்ல வருது, அவர் பார்க்கிறவரை அந்த கபர் அப்படியே நீண்டு போகும். ஒரு பேலஸா இருக்கும். அங்கே எப்போதும் பாம்புகளும் பள்ளிகளும் இருக்கும். அதுல இருந்து பாதுகாப்பு வேணுமா? நீ குர்ஆன் ஓதுனா உன் கபரிலே பாம்பும் வராது, பள்ளியும் வராது. நீ குர்ஆன் ஓதுற அப்படின்னு சொன்னா அது இருளாகத்தான் இருக்கும். அங்கே குர்ஆன் நமக்கு வெளிச்சமாக வரும்னு சொன்னாங்க. பைத்து தூதி வல் வஹ்ஷா பெருமானார் சொல்றார், there is the house of loneliness. அது தனிமையின் வீடு. என் மனைவியை கூட எவ்வளவு பிரியமா எவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கேன், கபருக்கு வாமானா வந்துருவாளா? அங்க யாரும் பேசுறதுக்கு வர மாட்டாங்க, துணைக்கு நட்பும் கிடையாது. ஆனால் பெருமானார் சொல் வஜஅலில் குர்ஆன மின் துன்யா தலீனா வ பில் கப்ரி மூனிசா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் கபரில் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை ஒரு தோழனாக ஆக்கிட்டா. மூனிஸ் ஹதீஸ்னா ஃப்ரெண்ட் அர்த்தம், பெஸ்டி, ஜிகிரி. ஜிகிரி தோஸ் உள்ள பிடிக்கும். உங்களுடைய இருளை அது போக்கும், பெரிய வீட்டாக்கும், பாம்புகளை போக்கும். தண்ணி வேணுமா? அது சொல்லும் ஞாபகத்து நான் வரைக்கும் கூட பேசிட்டே இருப்படா, நீ பாரு, நீ ஏன் கவலைப்படுற சார்? அறிவாளிங்க பெருமானார் கேட்பார்கள், அறிவாளி அன்றைக்கு சுமந்தாத நப்சகு ஆகிலமா. ஒரு அறிவாளி யாரு தெரியுமா? பிஎஸ்சி படிக்கிறவன், பயங்கரமா சம்பாதிச்சவன், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டினவன் இல்ல, கபர் அழகா சமைச்சுக்கிட்டவன். உலகத்துல எது இருந்து பாடலாம், எது இல்லாமல் பாடலாம், எப்படியும் போயிடும். ஆனா கபர்களை அப்படி வாழ முடியாதுன்னாங்க. அது நெருக்கடிகளின் வீடு, அது தனிமையின் வீடு. அங்க யாரும் வர மாட்டான், கணவனுக்கு மனைவி வர மாட்டான், பெண் தனியாக கிடக்கணும். அந்த பெண்ணுக்கும் அது வந்து அங்கே இருக்கும், அப்படியே விரிச்சு கிடக்கும், லைட் எரியும், அது கூட இருக்கும். அவன்கிட்ட சொல்லும், நான் கியாமத்து வரை உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பேன், பேசிக்கொண்டே இருப்பேன், பேசிக்கொண்டே. இந்த குர்ஆன் அவனோட பேசிக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு. அவன் மறுமையே அழகாக எழுப்பி விடும் போது திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த கடைசி நேரத்துல கியாமத்துல எப்படி தெரியுமா நீங்கள் எழுப்பப்படுவீர்கள்? எப்படி தெரியுமா எழுப்பப்படுவீர்கள்? குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியே லேசா வந்து அத்தா அத்தா எதிர்த்தா அப்படின்னு எழுப்பி விடுமா. அதே ஒரு இறை மறுபாளனுக்கு அல்லது இங்கே ஒழுங்கா தொழாத உலகாளனுக்கு எப்படி தெரியுமா? ஒரு அடிதான் சஜ்ஜாத்தன் பாருங்க. சரி சும்மா சொல்ல, இந்த ஒரு வார்த்தைக்கு எப்படி எந்திரிச்சு கபூர்ல நில உடைச்சு நான் எங்க போறது தெரியாம அவங்களுக்கு இந்த குர்ஆன்ல ஆயத்து வருது. அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த நீங்கள் எழுப்பப்படுகிற நேரத்தில் ஒரே ஒரு தாபம் தான் உங்களுக்கு. நாங்களே அப்படி சொல்லுவோம், ஒரு புதுமாப்பிள்ளை எப்படி கூட்டு போவாங்க, அப்படியே திருப்பா இது அர்த்தம் தஸ்தஜீபூன பிஹம்திஹி வ தظنون இன் லபிஸ்தும் இல்ல. நான் ஆபீஸ் கிடையாது, சும்மா பிடிக்குமா இதெல்லாம் ஆசாக்கள் நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், இதை சொல்றது நீங்க வந்து என்ன செய்வீங்க? கபூஸ்தானுக்கு வெளியே வரும்போது உங்களை எழுப்பி விட்ட உடனே ஒவ்வொரு மூமெண்ட்டும் சொல்லுவானா, குர்ஆன் சொல்லுது அப்படின்னு அந்த சச்சரத்துக்கு அடிச்ச
பிடிச்சு உளுத்து எங்களால நம்மள விட்டாங்க ஓடலாம், இங்கிட்டு அங்கிட்டு அப்படி போவானா. ஆனா ஒரு மூடி மறுமை எப்படி செம்மையா டிஐபியை கூட்டு போற மாதிரி கூட்டு போறோம். தஸ்தஜி பூனபி ஹப்தி வதவதுன இல்ல பிஸ்து இல்ல தலிலா. நீங்க நினைப்பீங்க பா ஒரு ராமன் நல்லா தூக்கிட்டு போய் சில நேரத்துல பிரியாணி சாப்பிட்டு நம்ம தூக்கம் இல்லை மதியானம் நல்ல விருந்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு ராமன் அப்படின்னா நல்லா தூக்கிட்டு போங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தவதுன இல்ல பிஸ்து இல்ல கொஞ்ச நேரமா தான் இருக்கு, ரொம்ப நேரம் முடிஞ்சிருச்சா அது முடிவீங்களா அப்படின்னு நீங்க எந்திரிக்கீங்க. குரான் சொன்ன ஆயத்தா போவோம் டிஐபி மறுமை அவ்வளவு நல்லாட்டு கொண்டு போய் நிப்பாட்டி சொல்லும். நாளைக்கு கியாமத்துல ஒவ்வொருத்தருக்கும் சிபாரிசு செய்கிற உரிமை நபிமார்களுக்கு குரான். குரான் கேட்கும் யாரா இவனை ஓதிட்டே இருக்கான், இந்த பெண்ணை நீ ஓதிக்கொண்டே இருந்தால் நிலத்தை அனுப்பிக்கிறாங்க, அனுப்ப நான் விட மாட்டேன், ஓடாடுவேன், யாரும் அனுப்ப கூடாது, இந்த பாத்திமாவை அனுப்ப விட மாட்டேன். கணவன் இருந்து மனைவி பிள்ளைகள் இருந்து எல்லா வேலையும் இருந்து அசலுக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் என்ன தூக்கிட்டு அப்படியே தனியா போயிடுவா. அந்த அசலுக்கு அப்புறம் அந்த பெண் அனுபவிச்சு அந்த சந்தோஷம் இருக்கிறத யாரா என்னோட அவள் பேசிய வார்த்தை விட மாட்டேன். அப்துல்லா 1000 வேலைகள் இருந்தாலும் கடையில உட்கார்ந்து இருப்பார், யாருக்கும் தெரியாம டக்குன்னு குரான கல்லால எடுப்பார், டக்குன்னு ஒரு ஜுது ஓதிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு விட மாட்டேன், எனக்கு ஏழுங்க இவனை மன்னிக்கிறவரை விட மாட்டேன். நல்லா சொல்லுவான் போதும் மனுஷத்தை கூட்டு போய் இந்த மாதிரி கொடுத்துறிய உடனே சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போவோம் அப்படியே சொல்றது. சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போனோம் அல்லாஹ் சொல்லுவான், இங்கே தொழுகை கிடையாது, இங்க நோன்பு கிடையாது, இங்க ஹஜ்ஜு கிடையாது, இங்க எந்த வணக்கமும் கிடையாது, இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, சொர்க்கம் என்பது முடிக்கப்பட்டது. ஆனால் ஒரு அமல் உண்டு, அது என்ன தெரியுமா? ரத்தில் ஒருத்தத்தை. இன்றைக்கு நீ இங்கே குரானை ஓதலாம், உன்னுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். அமல்கள் கிடையாது, தரஜாக்கள் உயர்த்தப்படும். ரத்தில் ஒருத்தத்தை. அந்த உடனே குரான் சொல்லும், நான் என்னை திறந்து காண்பிக்கிறேன், உலகத்திலே இத்தனை ஆண்டு காலம் நீ ஓதுனாய திறந்து காண்பிக்கிறேன் ஓதுவான். 1000 சொல்லி ஆயிரத்தி அப்படியே பார்த்து கிடுகிடுன்னு ஓதுவான், ஒரு பொம்பளை ஓதுவான். நபிமார்களுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி குறிச்சத்தை தவிர அவர்கள் சுருக்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். தொழுக வராத இடத்துல, நோன்பு வராத இடத்துல இந்த குரான் முடிக்கும். இந்த கியாமத்தை முழுமையாக நம்மளை உருவாக்கி நம்மை வழிநடத்துகிற ஒரு ஒளி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருக்குரான். இதுதான் நம்முடைய செயல்பாட்டுக்கான ஆரம்பமும், இதுதான் நம் செயல்பாட்டுக்கான முடிவும். நாம் பிள்ளைகளுடைய உள்ளத்துல சிறு வயசிலே இறக்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, மன் தஅல்லமல் குர்ஆன ஃபீ ஷபீபத்தின் من تعلم القرآن في شبيبته كأنما يفترض القرآن في دمه ولحمه. யார் ஒரு சின்ன வயசுல குர்ஆனை படிச்சிரானோ அது இரத்தத்திலும் சதையிலும் கலந்திருந்தாங்க, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த நல்ல நேரத்துல ஒரு நல்ல தலைக்கு கீழே ஒரு செய்திகளை சொல்றதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு. இவ்வளவு நேரம் அமைதியா நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இப்படி ஒரு மஜ்லிஸை இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கத் செய்யணும். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் பொருந்திக்கணும். சார், நான் பேசிய வார்த்தைகள் எதெல்லாம் உங்கள் மனதில் உட்கார எனக்கு தெரியாது, ஆனால் இறைவன் நினைத்தால் உட்காரவுமா. ஏன் நான் பேசிய மொத்த வார்த்தை இனி உங்க வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை மாற்றி போடும். நான் சொல்லல, ஆயிரக்கணக்கானவர்கள் அடித்து சொல்லுவேன், ஆயிரக்கணக்கானவர்கள் நான் இது மாதிரி பேசி வாழ்க்கையில குரானையும் ஓத தெரியாம இருந்து குரான் ஓத ஆரம்பிச்சது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அல்லாஹ் எனக்கு தந்த ஞாபகம். இந்த மாதிரி பேசி குரானே ஓத தெரியாம இருந்து குரான் ஓத ஆரம்பிச்சு இன்றைக்கு ஒரு நாளைக்கு 5 ஜுஸுகள் விடாமல் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களுடைய கண்முனையுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 5 ஜுஸு, ஒரு வாரத்துக்கு போறான், தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. சார், எந்த வேலை நடக்கணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் எங்களுக்கு நடத்தி தராங்க. சாதாரண வேலை இல்லாத இல்ல, பல கம்பெனிகளை பொருட்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒத்த வார்த்தை. சார், நான் புரிஞ்சுக்கிட்டோம், எங்கிட்ட காசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா கபர் வாழ்க்கை இல்லையே. நீங்க சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டேன், என் கபர் வாழ்க்கை சுகமாக இருக்கணும், BMW வரணும், அங்க பேலஸ் இருக்கணும், நான் அப்படியே தலையில்லாத மாதிரி என்ன நடந்தாலும் 5 ஜூஸ் ஓடுற ஒரு நாளைக்கு உடல் வேண்டும். ஆயிரக்கணக்கானவர்கள் எல்லாம் போதிக்குமாத நான் சொல்றத ஆயிரக்கணக்கானவர்கள் போதிட்டு தங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி உலகத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒத்த வார்த்தை நம்மளை எங்க மாற்றுவது தெரியாது, ஒத்த நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுவிடும். சகோதரர்களே, இந்த ஆயத்து நாளைக்கு அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை நமக்கு நெருங்கி தந்தது.
அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற வாக்கியத்தை வேற என்ன வாக்கியமும் வாழ்க்கையும் நமக்கு வேண்டும். இந்த யோசியுங்கள். சில நிமிடங்கள் நம் வாழ்க்கையில ஓத தெரியலையா, ஒண்ணுமே வேணாம், தடவி அல்லாவின் வார்த்தையை சொல்லுங்க போதும். தடவி இந்த உலகத்துல பெருமானார் சொன்னாங்க, நீ பார்த்தாலே நன்றி ஒரு பொருளுக்கு உண்டு சொன்னாங்க. அது குர்ஆனுக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் திருப்பாம இப்படி பார்த்துட்டே இருந்தா பார்க்கறதுக்கு நண்பன்னாங்க. தாபத்துல்லா பார்த்தா நன்மை, அத்தா மாமா அவத்தை பார்த்தா நன்மை, குர்ஆனை பார்த்தா நன்மை. ஒரு நாள் ஜாஸ்தி 30 பார்த்தா நன்மை. அதின் நபரகபில் முஸ்ஹப் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்ன வார்த்தை, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கவலை இருக்கிறதா டக்குனு குர்ஆனை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அல்லாஹ் அந்த கவலைகளை பஞ்சு பஞ்சாக ஆக்கிடுவான். நோய் இருக்கிறதா பார்த்துட்டே இருக்கு, நோய்களை உள்ளிருந்து புடிங்கி எடுத்து அது வெளியே போயிடும். சுகமாக வாழ்வதற்கு அழகான வழிகளை கையில வைத்துக் கொண்டு, நெய்யை வைத்துக் கொண்டு வெண்ணெயை தேடுவர்கள், வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யை வச்சுட்டே நெய்யை தேடுறேன். இது மாதிரி உண்டான லூசர் வேற யார் இருக்க முடியும்? அல்லாஹ் உண்டாரா இந்த நேரத்தில் கேட்ட வார்த்தைகளை அல்லாஹ் பொருத்தி கொண்டு, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, நம்மையும் நம்முடைய சந்ததிகளை உண்மையாக குர்ஆனிலே வாழ்ந்து இந்த கியாமத்து நாளை மிக சுகமாக கடந்து போகிற ஆத்துமாக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம்களை மாற்றி தருவானாக. என்னை இங்கு அழைத்து பேச வைத்த உலமாக்களையும் நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.